ஓகே, நான் இன்னைக்கு 2011 முதலாவது கேள்வி. வெப்ப கடத்தாரின் அலகு. முதலாவது வெப்ப கடத்தாரின் அலகுண்டா நாங்க என்ன நோமலாங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு. வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு என்ன? டெல்டா கியூ பை டி சமன் கே ஏ டெல்டா டீட்டா ஓவர் எல். இப்ப உங்களுக்கு கே தான் வெப்ப கடத்தாருன்னு தெரியும். இது வெப்பம் கடத்தப்படுற பரப்பளவு, இது வெப்ப நிலப்படுத்துறேன். அப்ப கே பொது எடுத்தா டெல்டா கியூ பை டி, இங்க டெல்டா டீட்டா வந்து பிரிவடும், டெல்டா டீட்டா ஏ வந்து பிரிவட்டு எல் பெருக்கப்படும். இப்ப இதுதான் அது அழகா வரப்போகுது. இப்ப கியூ பை டி என்றதை நாங்க என்ன எடுக்கலாம்? பவர், அதாவது வலுவண்டு எடுக்கலாம். வலுவண்டா என்ன? இந்த கியூ வந்து சக்தி, இது வந்து நேரம். பல நேரத்துல செஞ்ச சக்தி வந்து வலு. இப்ப என்ன வெட்ஸ். அதுக்கு பிறகு எல், எல்லுக்கு மீட்டர். டெல்டா டீட்டான என்ன? வெப்பநிலை வித்தியாசம் கேள்வி நண்டு போடுறேன். அதுக்கப்புறம் ஏ ஏண்டா மீட்டர் வர்க்கம். இப்போ சுருக்கினா வெட் மீட்டர் -1 கெல்வின் -1. எத்தனையாவது விட? மூன்றாவது விட. ரெண்டாவது கேள்வி, 1 சென்டிமீட்டர் வரிசையில் வெளிவிட்டமுள்ள ஒரு மென் ரப்பர் குழாயின் அப்பெருமானத்தை அளப்பதற்கு மிகவும் உகந்த அளவீட்டு உபகரணம். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்குடா? மென் ரப்பர் குழாய். மென் ரப்பர் குழாய்ண்டா நசிக்க உடனே நசிவடும், அதாவது அதை விகாரம் இல்லாம நாங்க அளக்கணும். இப்ப பாத்தீங்களாண்டா வேணியர் அடுக்கு மாணி, கோலமானி, நுண்மானி, திருநீச்சி எல்லாம் அந்த பொருளை தொட்டு கொண்டுதானே அளவிடும். அப்ப என்ன அதுண்ட வந்து அதுண்ட விட்டம் வந்து மாறப்போகுது, அதாவது அது விகாரத்துக்கு ஏற்படும். அதால அந்த மூணுமே வாய்க்கலாம். மீட்டருக்குள் நோமலாவே அதுன்றாது அவ்வளவு பெரிய அளவோடு வாய்க்கலாம். இப்ப என்ன மெல்லிய ரப்பர் குழாய் என்றா நகர நுணுக்கு காட்டி சரியா இருக்கும். ஏண்டா என்ன நகர நுணுக்கு காட்டில ஒரு இதுல பிடிச்சு வச்சு ஒரு என்ன ஒரு லென்ஸ் மூலமா தானே பார்க்கிறோம், அதால நகர நுணுக்கு காட்டி சரி. மூன்றாவது, புவியின் மீது ஆவர்த்தன காலம் டீயை உடைய ஒரு எளிய ஊசல் சந்திரனுக்கு கொண்டு வரப்பட்டது. புவியினதும் சந்திரனதும் ஈர்ப்பிலான ஆர்முடுகளின் விகிதம் ஆறெனில் சந்திரனின் மீது ஊசலின் அளவு காலம் என்ன? நார்மலா T7 2π சுட்டுக்குள்ள எல்லோவர் ஜி. இந்த ஜி என்றது என்ன? அங்க இருக்கிறது ஆர்முடுகள், சரியா? இப்ப டி நேர்மாறு வீத சமம் சமன் ருட்டுக்குள்ள ஜி. இப்ப புவியில நான் ஆரண்டு வச்சிருந்தா டி சமன் இது ருட்டுக்குள்ள 6 ஜி என்று எடுத்தேன்டா, 6 ஏ என்று எடுக்கிறேன். 6 ஏண்டா சந்திரன்ல இப்ப டி டேஷ் என்று எடுத்தேன்டா அது ருட்டுக்குள்ள இதா இங்க பிரிக்கணும். அப்ப மேல ஒன்று பிரிக்கப்படும். அப்படின்னா என்ன? ருட்டுக்குள்ள ஏ என்று மட்டும் பெறும். ஏண்டா புவியின்ற 6 ஒரு மடங்கு தான் சந்திரன்ல இருக்கிறபடியா. அப்ப என்ன டி டேஷ் வந்து ஏ மேம்பட்டுப்பட டி ருட்டுக்குள்ள 6 வரும். மூன்றாவது விடை. நான்காவது, இயல்பான செப்பஞ்செய்கள் உள்ள கூட்டு நுணுக்கு காட்டியின் இறுதி வெம்பம். கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்லியிருக்கு, இயல்பான செப்பஞ்செய்ன்னு சொல்லியிருக்கு. இப்ப கூட்டு நுணுக்கு காட்டியில இயல்பான செப்பஞ்செய்யண்டா பொருள் வந்து தெளிவு பார்வையின்ற விளிவு தூரத்திலே இருக்கும், சரியா? அதுக்கு பிறகு வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பஞ்செய்யண்டா பொருளும் முடிவிலில இருக்கும், பிம்பமும் முடிவிலில இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்கு? கூட்டு நுணுக்கு காட்டின இறுதி பிம்பம். கூட்டு நுணுக்கு காட்டின இறுதி பிம்பம் என்ன? அந்த அதுக்கான அந்த கதிர் வரைபடத்துக்கு பாருங்கடா. இப்படி என்றா எஃப்க்கு சற்று வழியில பொருளை வைப்போம். அது ஏன்னு தெரியுமோ? ஏன்னா அப்பதான் இங்க ஒரு மெய் பிம்பத்தை உருவாக்கலாம். இப்ப இங்க ஒரு மெய் பிம்பத்தை உருவாக்கக்கூடிய மாய் எஃப்க்கு சற்று வழியில பொருள் வரப்போகுது, சமாதானம் வர்றது உயரத்துக்குள்ள ஒரு இருக்கும். இங்க தோன்றுதாண்டா இது வந்து பெரியக்குள்ள இங்கால ஒரு உருப்பெருத்த பிம்பம் பெற மாதிரி வரும். எப்படின்டா இந்த குவிய தூரம் இருக்கல்லோ இதுக்குள்ளால வந்து எடுத்து இதுகள் இங்கே கனெக்ட் ஆகும், சரியா? இது நேர்கோடு. அப்ப என்றா இது வந்து உருப்பெருத்ததா இருக்கும், மாய பிம்பமா இருக்கும், அதே சமயம் தலகுலானதா இருக்கும். பொருளை விட பெருசா பாக்குறது தானேடா நுணுக்காட்டிய பாய்க்கிறது. அப்ப பொருளை விட பெருசா இருக்கும். இப்ப என்ன முதலாவது விடை. அஞ்சாவது வந்து
கடற்கரை அடைகின்ற அலைநீளம் லெம்டாவையும் வீச்சம் ஏஎம் உடைய ஒரு சுனாமி அலையின் வடிவம் ஒருவேல் காணப்படுகின்றது. அலையின் கதி அன்னளவாக வீசம ருட்டுக்குள்ள ஜி டி என தரப்படலாம். டி ஆனது கடலின் ஆழமாகும். அலை கடற்கரையை அடையும் போது இப்ப அலை கடற்கரை அடையக்குள்ள என்ன கேட்டிருக்கீங்கன்னா என்ன வீசமன் ருட்டுக்குள்ள ஜிடி. இப்ப அலை இப்ப ஆழம் போக போக குறையும். அப்ப என்ன டி குறைய போதடா. டி குறைஞ்சிச்சுட்டா வேகம் குறையும். இப்ப வேகம் குறையிறாதுல என்ன அந்த வீசமன் எஃப் லெம்டால எஃப் மாறாது, மீடுதல் மாறாது, லெம்டா குறைய போகுது. லெம்டா குறைஞ்சிச்சுட்டா வீச்சமும் குறையும், வேகம் குறைய போகுது. அலநீளம் குறையுது, அலநீளம் குறையுது, வேகம் குறையுது. ஆனா இப்ப என்றா இங்க வேகம் குறையதால அந்த இயக்க சக்தி குறையும். இயக்க சக்தி குறையிறதால என்ன அழுத்த சக்தி கூடுறபடியாத்தான் அது மேல உயரப்போகுது. சுனாமி அதான் மேலால உயருது. இந்த இயக்க சக்தி குறையக்கலாம், அந்த இயக்க சக்தி ஈடு செய்யறமா அழுத்த சக்தி வரப்போகுது. அப்ப என்ன வீச்சம் நல்ல பெருசாகும், அதால வீச்சம் கூடும். அப்ப என்ன விட லெம்டாக வி ஆகிய குறைகின்ற அதே வேளை ஏ அதிகரிக்கின்றது, வீச்சமே அதிகரிக்கின்றது. சரி, இரண்டாவது விட ஆறாவது கேள்வி. ஓர் ஒளி முதல் ஒளியின் கதியை காட்டிலும் விரைவான கதியுடன் வலப்பக்கமாக இயங்குகின்றது. பின்வரும் முறுக்களில் அலைமுகங்களின் செலுத்திய சரியா காட்டுறது இது. இப்ப ஒளி இங்கால் அந்த பொருள் இங்கால போச்சுண்டா அது ஒரு ஒளியலையை உருவாக்கி அந்த ஒளியலை இங்கால போறதுக்குள்ளே அதை தாண்டி போயிடும். இந்த இலைண்ட வேகத்தோட அந்த பொருள்ட வேகம். அப்ப என்ன அது இங்கால ஒரு இலையை உருவாக்கும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன ஓராது சரியா இருக்கும். இது நேரடி தேரிகள் தாண்டா, அதில் கணக்கு சொல்லல. ஏழாவது பின்வரும் படலைகளில் ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்ட பைப்புகளை கொண்டிருக்க மாட்டாது. ஒரே ஒரு பைப் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு இன்புட் இருக்கிறது, அது நோட் மட்டும்தான். அப்ப நாலாவது விட எட்டாவது கேள்வி. ஒரு மோட்டார் வாகன இன்ஜினில் உருளைகளில் உள்ள வாயு வலியினது பெட்ரோலின் கலவை அதன் தொடக்க கனவுளவின் 9 ஆக நெருக்கப்படுகின்றது. தொடக்க அமுக்கம் 1 ATM, தொடக்க வெப்பநிலை 27 பாகசியும் ஆகும். நெருக்கலுக்கு பின்னர் உள்ள அமுக்கம் 21 ATM எனில் நெருக்கிய வாயுவின் வெப்பநிலை பெற்றிருக்கு. இதுக்கு நேரடியா பிவி சமன் என்ன டி கோய் எடுத்தோம்டா பிவி சமன் என் ஆர் டி என்ன பிவி பை டி ஒரு மாறிலியா இருக்க போகுது. ஏனென்றா இங்க என்ன மாறாது, ஒரே வாயு அந்த ஒரே கனவுலக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்க மூலங்கள் நிக்க மாறாம இருக்க போகுது. அப்ப என்ன பிவி பை டி ஒரு மாறிலியா இருக்கும். முதலாவதுல என்ன இப்ப நான் இப்படி எடுக்கிறேன் v1 t1 சமன் p2 v2 t2. முதலாவது p1 இந்த p1 v1 t1 அதுகளை ஆரம்பமா எடுக்கிறேன். ஆரம்பமா எடுத்த என்ன p1 ஒரு ATM, v1 என்ன v என்று எடுக்கிறேன். அடுத்த t1 27 பாகசி. 27 பாகசி என்றா 300 கெல்வின். அதுக்கப்புறம் p2 என்ன 21 ATM. v2 முதல் இருந்ததுண்டா 9 ஒரு மடங்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன இது v by 9. கேட்டது என்ன டி தானே கேட்டது, வெட்டி. இப்ப நாங்கள் விஎம் பட்டலாம். இதை வட்டி நான் 100, இதை வட்டி நான் 3 7. டி சமன் இங்க 100 பெருக்கப்பட்டா 702 வேற. டி சமன் 702 700 கெல்வின். 700 கெல்வின். இதை நாங்கள் இப்ப செல்சியஸுக்கு மாத்தணும். இப்ப அதுல புலையான இது 700 ரூபாய் சின்னு தருவாங்கள்டா. நீ இதை பார்த்த உடனே 700 ரூபாய் சின்னு விடைய போட்டுட்டு வரக்கூடாது. இதுல இருந்து இப்ப 273 வாசியை கழிக்கணும். என்ன 273 கழிச்சோம்டா 7 2 4 427 வாசி. மூன்றாவது விட ஒன்பதாவது. சீரான அடர்த்தியுடைய ஒரு கோளின் திணிவு 2 தர 1027 கிலோகிராம் ஆகும். அதன் நேரை 6.7 தர 17 மீட்டர் ஆகும். கோளின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பழுத்தம் நேரடி தியரி கேள்விதானேடா. இப்ப ஈர்ப்பழுத்தத்துக்கு சமன்பாடு என்ன v சமன் -gm/r. மைனஸ் முக்கியம், ஏனென்றா அந்த ஈர்ப்பழுத்தம் என்ன ஈர்ப்பழுத்தம் தான் வேலை செய்ய போகின்றபடியா அது மைனஸ் போடுறது. அப்படின்னா
ஜி என்ன சொல்லியிருக்கு? 6.7 தர 10 11. எம் வந்து என்ன 2 தர 10 27. அதுதான் ஏர வந்து 6.7 தர 17. இதை இப்ப சுருக்கினோம்டா இது போட்டு பிடிச்சா 20 20 9 9 2 தர 19. 2 தர 19 மைனஸ் மைனஸ் 2 தர 19 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 முதலாவது விட சரியா இருக்கும். 10வது கேள்வி 100 கிலோ இலத்திரன் வோல்ட் இலத்திரன் கற்றி ஒன்று உலோக இலக்கினால் நிற்பாட்டப்படும் போது உண்டாக்குவது. இது தியரிக்கல்டா. எக்ஸ்ரே தான் உண்டாக்கப்படும். எக்ஸ்ரே உருவாக்குறவங்களுக்கு தெரியும் தானே. இதுல இருந்து ஒரு உயர் சக்தி இலத்திரன் எங்களை அனுப்பிக்கல. இதுல வந்து இருக்கிற அந்த பரப்புல வந்து பட்டு அது வந்து இலத்திரங்களை விடுவிக்கும். இது ரிவர்ஸ் இருந்துச்சுண்டா ஒளிவட்டு இலத்திரன் வந்துச்சுண்டா அது வந்து ஒளிமின் விளைவு. இலத்திரன் பட்டு ஒளி வந்துச்சுண்டா எக்ஸ்ரே ரே வந்து வெளியில வந்துச்சுண்டா அது வந்து எக்ஸ்ரே. அப்ப 5வது விட 11வது கேள்வி திணிவு எம்இஏ உடைய ஒரு இலத்திரன் ஒரு அழுத்த வித்தியாசத்தினோட ஏர் முடுக்கப்படும் போது டீபுரக்லி நிலை நிலம் லண்டாவே உடையது. அதே அழுத்த வித்தியாசத்தினூடாக ஏர் முடுக்கப்படும் போது திணிவு எம்பிஏ உடைய ஒரு புரோத்தனுடன் டீபுரக்லின் நிலம் கேட்டிருக்கு. இப்ப என்ன? இப்ப இலத்திரனுக்கும் புரோத்திரனுக்கும் ஒரே அளவு ஏற்றம் தான்டா. அதனால ரெண்டுக்கும் ஈ மாறாது. வோல்டேஜ் மாறையில அப்ப வியும் மாறாது. அப்ப வழங்கப்படுற சக்தி இவி வந்து ரெண்டுக்கும் மாறாது. இப்ப இவி தான் வந்து ½ mv² இயக்க சக்தியா மாற போகுது. அப்ப இவி சமன் ½ mp. இப்ப புரோத்தனண்ட வகத்தை விபி என்று எடுக்கிறேன். vp². அதே இவி சமன் ½ me ve² என்று எடுக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு சமன்ண்டபடியா இந்த ரெண்டையும் சமப்படுத்தலாம். ஹாஃபும் ஹாஃபும் பட்டுப்படும். அப்ப எம்இ வி வர்க்கம் சமன் எம்பி வி வர்க்கம் எடுக்கலாம். எம்பி வி வர்க்கம் சமன் எம்பி வி வர்க்கம்டா. இப்ப எங்களுக்கு எம் எது வந்திருக்கு வி அதுகள் தெரியல அப்படின்னா என்ன விங்கு சாரி இது விபி. விங்கு விபி வந்து எம்பிங்கு எம்இண்ட ருட்டன் எடுக்கலாம். ஸ்கேட் இதை எங்கால கொண்டு போய் பிரிச்சுட்டு இதை எங்கால விட்டுட்டு ரூட் எடுக்கிறேன். இது நோமலா. இப்ப அடுத்தது என்னண்டா என்ன கட்டுருக்கு லெம்டா வந்து இருக்குது. ஓகே. இப்ப லெம்டா சமன் நோமலா டீபுரோக்லின் அலைநீளத்து சமமான லெம்டா சமன் h/mv. இதுதான் நோமலா லெம்டாக்கான சமன்பாடு. இப்ப லெம்டா வந்து எம்இ வி சமன் h. இப்ப நான் வந்து புரோத்தன அலைநீளத்தில் லெம்டா டேஷ் என்று எடுக்கிறேன். இப்ப லெம்டா டேஷ் சமன் h. இந்த h என்னது பிளாங்கின் மாறிலி. அடுத்த லெம்டா டேஷ் சமன் h/mp/vp. இப்ப லெம்டா லெம்டா டேஷ் பிரிச்சுனண்டா இல்ல லெம்டா டேஷ் அல்ல லெம்டா பிரிச்சுனண்டா லெம்டா டேஷ் இங்க லெம்டா சமன் mbvp இன் மேல் எம்இ வி. இப்ப விங்கள் விபிக்கு நாங்க சமன்பாடு ஏற்கனவே எடுத்துட்டோம். எம்பிங்கள் எம்இ. இப்ப எம்இ எம்பி சமன் ரூட்டுக்குள்ள எம்பிங்கள் எம்இ. இப்ப இதை நாங்க வந்து உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போறோம்டா என்ன உள்ள கொண்டு போய்க்கல என்ன நடக்க மாட்டா இது வர்க்கிக்கப்படும். இது வர்க்கிக்கப்பட்டுச்சேன்டா இது வர்க்கம் இது கீழே ஒன்றுக்கு கொண்டபடியா ரெண்டும் பட்டுப்பட ஒரு ருட்டுக்குள்ள எம்இங்கள் எம்பி என்று வரும். இப்ப லெம்டா டேஷ் இங்கு லெம்டா தான் இது. லெம்டா இங்கால ஒரு குறுக்க வரி கூட்டம்னா லெம்டா டேஷ் வரும். அப்ப என்ன இதுல இந்த விட லெம்டா இன்டு எம்இ இன்டு எம்பி ரூட்டுக்குள்ள வரும். ரெண்டாவது விட சரியா இருக்கும். 27வது கேள்வி
சாரி 12ஆம் கேள்வியில பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி இதுல வந்து ஒரு குச்சி இருக்கு. இந்த குச்சி வந்து என்ன, திணிவு எம்மையுடைய ஒரு குச்சி ஒரு கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. திணிவு எம்மையுடைய ஒரு ஆப்பு மீது வைக்கப்பட்டுள்ளது. தொகுதி சுயாதீன தொகுதியின் சுயாதீன பொருள் வரிவடமானது உருவில் காணப்படுகின்றது. வரிவடத்தில் குறிக்கப்பட்ட தாக்க விசைகளில் இவை தாக்க மறுதாக்க விசைகளை கொண்டிருக்கும். இப்ப முதலா என்ன, இது ஏ, இது பி, அதுக்கு அடுத்தது இது ஜி, இது ஜி, இது வந்து எஃப். எஃப் வந்து குத்தியில இருக்கு. இ, அடுத்து சி, டி, ஹெச். ஹெச்ங்க மையத்திலேருந்து வருது. இது வந்து எம்ஜிக்கு சமன். இப்ப பாத்தீங்கன்னாடா ஏஎம் பிஎம் பாருங்க. இப்ப ஏஎம் பிஎம்டா இப்ப ஏ வந்து பொருளால நிலத்துக்கு கொடுக்குற விசை, பி வந்து நிலத்தால பொருளுக்கு கொடுக்குற விசை. அப்ப இந்த ரெண்டுமே சமாந்தானமா இருக்கும். ஹெச்ச பாத்தீங்கன்னா ஹெச் வந்து பொருளுண்ட நிறை, அது வந்து நார்மலா இருக்கிற வெயிட். அது இதுலயும் தாக்கத்தை செலுத்தல. இந்த இடத்துல அது வந்து அதுக்கு தாக்க மறுதாக்க விஷயம்னா அதுக்கு கதைக்க இயலாது. இங்கதான் தாக்க மறுதாக்க விஷயம் இருக்கு. இதுலதான் மாறி மாறி கொடுக்குது. இது வந்து என்ன இவ்வளவு இடத்துலயும் அப்படி பரவி இருக்குன்னு அந்த விஷயம் இவ்வளவு விஷயம் கூட்டினா தான் அந்த எம்ஜிக்கு சமனா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜி என்ன சொல்லியிருக்கு, அடுத்தது ஏபிசிய பாபம். சி வந்து இங்க ஒரு விசை கொடுக்குது. அது என்ன, அந்த விஷயம் என்னண்டா இந்த மேல இருக்கிற பொருளால இந்த சாய்வுக்கு இந்த ஆப்புக்கு கொடுக்குற விசை. இ, இ வந்து இந்த குத்தியால இதுக்கு கொடுக்குற விசை. இருக்கு அந்த சிறிய குத்திக்கு ஆப்பால சிறிய குத்தியை கொடுக்குற விசை தான் இ. அப்ப ரெண்டும் தாக்க மறுதாக்க விசைத்தோடியா சரி. இப்ப ஜிஏம் எஃப்எம் பாத்தீங்கன்னா ஜி வந்து ஜிஎஃப். ஜிஎம்எஃப் பாத்தீங்கன்னா ஒரே தளத்துல இருக்குடா. முதலாவது ஜி வந்து இங்கால இருந்துச்சுன்னா எஃப் வந்து அது இதோட இருக்கணும். அப்ப எஃப் வந்து குத்தியோட இல்லை தானே, அப்ப அது போல அப்படின்னா இஎம்சிஎம் ஏஎம்பிஎம் நாலாவது விட. ஏனென்றாலா இந்த எஃப் என்ற விசை வந்து இந்த சாய்தளத்துக்கு இந்த குத்தியால கொடுக்குற விஷயம் இருந்தா தான் சமநிலைக்கு சொல்லலாம். அப்ப இது தாக்க மறுதாக்க விஷயம்னு சொல்லிடாது. அதுக்கடுத்த 13வது சடத்துவ திருப்பம் I2வையும் கோணகதி ஒமேகா2வையும் உடைய ஒரு விண்வெளியோட பி ஆனது சடத்துவ திருப்பம் I1ஐயும் கோணகதி ஒமேகா1ஐயும் உடைய ஒரு விண்வெளி நிலையம் ஏ உடன் உருவில் காணப்படுகின்றவாறு பொது அச்சு வழி ஒப்பமாக இணைகின்றது. இரு பொருட்களினது மிக விரிவான இயக்கங்களை புறக்கணிக்க இரு பொருட்களும் இணைந்த பின்னர் பொது அச்சு பெற்றி தொகுதியின் கோணக்கதி. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைட்ல சுத்துது. ரெண்டுமே ஒரே சைட்ல சுத்துதுன்னா என்ன, கோண உந்தம் வந்து கூட்டுப்பட போகுது. மொத்த கோண உந்தம் வந்து ரெண்டுக்கும் கூட்டப்பட போகுது. எதிரே திசையில சுத்தி இருந்தா கழிச்சிருக்கணும். அப்ப என்ன அவங்களா I1 ஒமேகா1 பிளஸ் I2 ஒமேகா2 சமன் I1 ஒமேகா டேஷ் பிளஸ் I2 ஒமேகா டேஷ் என்று போடலாம். இப்போ ஒமேகா டேஷ் தான் காணணும். ஒமேகா டேஷ் சமன் I1 பிளஸ் I2 அப்படின்னா என்ன, இது எங்கால ஒன்று பிரிச்ச மாட்டா. ஒமேகா டேஷ் சமன் I1 ஒமேகா1 பிளஸ் I2 ஒமேகா2 I1 பிளஸ் I2. எத்தனையாவோட நான்காவது விடை. 14வது கனவளவு விஐயும் எம்நோட்டையும் உடைய ஒரு வெறும் மெல்லிய சுவருள்ள கொள்கலத்தினால் எண்ணெண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் முறுக்கு குண்டுகளும் நிரப்பப்பட்டுள்ளன. வேண்டா கண்ணாடி குண்டும் உருக்கு குண்டும் சேர்த்துத்தான் எண்ணெண்ணிக்கை. அதுக்கு பிறகு இவற்றில் எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகள். அப்ப கண்ணாடி குண்டு வந்து எக்ஸ், உருக்கு குண்டினம் கண்ணாடி எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளா.
ஓர் உருக்கு கொண்டினதும் ஒரு கண்ணாடி கொண்டினதும் திணிவுகள் முறையே எம்எஸ் கமென்ஜி. கண்ணாடி கொண்டின வந்து எம் ஜி, உருக்கு கொண்டின வந்து எம்எஸ். இப்ப கழித அடர்த்திகள் இருக்கு என்ன, கழித அடர்த்திகண்டா டி சமன் எம்மிங்கிள் வி தானே. இப்ப மொத்த திணிவா பார்ப்போம். முதலாவது சொல்லியிருக்கேன் என்ன, எம் நோட்டுல மெல்லிய சொல்லலாம் என்ன, அந்த பாத்திரத்துக்கு முதலே எம் நோட்டுல ஒரு துணிவு இருக்கு, அப்ப அதை கூட்டணும். பிறகு கண்ணாடி கொண்டு வந்தையும் எண்ணிக்கையாலையும் கண்ணாடி கொண்டு துணிவை தனியும் உருக்குன துணிவை தனியும் கூட்டணும். கண்ணாடி கொண்டு சொல்லி இருக்குது எக்ஸ் இருக்குது, கண்ணாடி குண்டு துணிவு வந்து ஒன்றுன துணிவு எம்ஜிண்டா அப்ப எக்ஸ் எண்ணிக்கைண்டா இவ்வளவு பிளஸ் மிச்சம் இருக்கிற ஃபுல்லா உருக்கு தானேடா என்ன, என் மைனஸ் எக்ஸ் இன்டு எம்எஸ். இவ்வளவுமே வி கனவளவுக்குள்ள இருக்கபடியே அந்த அடர்த்தியை இப்படி காண்றது, வி அளபிரிச்சு விட்டவன்டா வரும். ஐந்தாவது உடை. 15வது உருவில் ஒரு துணிக்கை இயக்கத்துக்கான வேக நேர வலை காணப்படுகின்றது. ஒத்த இடப்பெயர்ச்சி எஸ்டி வரைவை கேட்டிருக்கு. இப்ப வேக நேர விரைவு இருக்கு இருக்கு. முதலாவது என்னண்டா, வேக நேர விரைவுன்ற படித்திறன் வந்து ஆறு மூடுகளை தரும். வேக நேர விரைவுன்ற படித்திறன் ஆறு மூடுகளை தரும். எதுண்ட படித்திறன் வேக நேர விரைவை தருமாண்டா, எஸ்டி கிராஃப் இடப்பெயர்ச்சி நேர விரைவுன்ற படித்திறன் தான் இது வேக நேர விரைவை தரும். என்னன்னா முதலாவது வந்து நேராக குறைவடையுது. என்ன, எஸ்டி கிராஃப்ல முதலாவது நேராக குறைவடையும் அப்படின்னா நேராக குறைவடையுது. பிறகு ஓய்வு நேருக்கு ஒரு கட்டம், ஓய்வு நேருக்குதானே என்ன, அந்த நேரத்துல அது இயங்கல, அப்பெல்லாம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடப்பெயர்ச்சியும் மாறாம இருக்கும். பிறகு என்ன, நேராக அதிகரிக்குது. நேராக அதிகரிக்குதுன்றா இப்படி நேராக கூடணும். நம்மட 5வது உடை. 16ஆம் கேள்வி. கட்காசம் உள்ள நோயாளி ஒருவருக்கு அறுவை சிகிச்சை மின்னவர் கண்வில்லைக்கு பதிலாக நிலைத்த குவிய தூரத்தை உடைய ஓர் செயற்கை வில்லு இடப்பட்டது. பின்னர் அவருடைய பார்வை 10 மீட்டர் தூரத்துக்குள்ள பொருளை பார்ப்பதற்கு மிகச் சிறந்தது என காணப்பட்டது. வாசிப்பதற்கு அவர் பயன்படுத்தப்பட வேண்டிய வில்லை அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர் ஆகும். வென்றா அவர் வாசிக்க போறார், அவர்கிட்ட பிக்ஸ்டா குவிய தூரம் நிப்பாடியாச்சு 10 மீட்டர். அவர் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு குவியவில்லை, என்ன குவிய தூரம் இருக்கிற குவியவில்லை என்று கேட்டிருக்கு. இப்ப 1/v மைனஸ் 1/u சமன் 1/f பண்ணா, இப்ப 1/v தெரியும், எங்க இருந்து பிம்பம் வாரமா இருக்கணும், 10 மீட்டர்ல இருந்து வாரமா இருக்கணும். இப்போ 1 1000 10 மீட்டரை நான் சென்டிமீட்டர் ஆக்கினா 100 சென்டிமீட்டர். எங்க இருந்து வாசிக்க போறேன், 25 சென்டிமீட்டர்ல இருக்கிறதான் 1000த்துல இருக்கிற மாதிரி தெரிய போகுது. அப்ப 25 சமன் 1/f. இதை சுருக்கினோம்டா 1000, இது மேல 39 வரும் மைனஸ் இது 40 இருக்கிற 1000 மேலே 40, இதுல இந்த 1 கழிச்சா மைனஸ் 39. இப்ப 1000 மேல் 1/f வந்து 1000 மேல் 39. அப்ப f சமன் 1000 கீழ் 39. இதை சுருக்கினா 40 எடுத்துனண்டா 25 கிட்ட வரும். 40 எடுத்தா 25 கிட்ட வரும். அப்ப என்ன, அன்னளவு குவிய தூரம் 25 சென்டிமீட்டருடைய குவியவில்லை மைனஸ் வருது வேறங்க. ஓகே மைனஸ். 17வது சிறிதளவில் வேறுபடும் மீடுரங்களை உடைய இரு ஒளி அலைகளெல்லாம் உண்டாக்கப்படும் விளைவுள்ள அலை உருவில் காணப்படுகின்றது. அடிப்பு மீடுரன். அடிப்பு மீடுரன் என்றா ரெண்டு உயர்ந்த வீச்சத்துக்கு நடுவுல இருக்க இடம் தான் அடிப்பு மீடுரன். அப்ப என்ன, ரெண்டு உயர்ந்த வீச்சத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 0.5 சென்டிமீட்டர். இப்ப 0.25 ஒரு உயர்ந்த வீச்சம் இருக்கு, பிறகு 0.75 ஒரு உயர் வீச்சம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இப்ப அடிப்பு மூடுதல் வந்திருக்கண்டா. டி சமன் சாரி எஃப் சமன் 1/t. அலைவு காலம் தெரியும் எங்களுக்கு 0.5 சென்டிமீட்டர். 1 0.5 அலைவாளம், சாரி எங்களுக்கு அலைவாளம் தெரியும் 0.5 செகண்ட். ஓகே, அலைவாளம் தெரியும் 0.5 செகண்ட் என்றபடியா 1 0.5 2 செகண்ட். 1 0.5 செகண்ட் 2 ஹெர்ட்ஸ் வரும். 2 செகண்ட் மைனஸ் 1 அப்படின்னா 2வது விடை. 18வது.
18ஆம் கேள்வி. வரைபடத்தில் காணப்படும் ஒழுங்கமைப்பானது சமாந்தர கட்டியை புள்ளி எஸ்ஸுக்கு குவியப்படுத்துவதற்கு பயன்படுகின்றது. ஒரு ஏபிசியில் காணப்படும் ஒளி மூலங்கள். இதுல நீங்க வெட்டி பழகணும் மாட்டா அப்படின்டா. முதலாவது சீல பாருங்க, அது ஒரு இடத்துல குவியுது என்ன ஒரு குவிக்கிற வில்ல தேவை அப்படின்னா நேரியமும் வேற தளவாடிகள் வர எதுவுமே வராது. நோமல் வில்ல தளவாடி வராது. சரியோ? அப்படின்னா முதலாவது வெட்டலாம். ஏன்னா ஒரு 60 அரியம்னு சொல்லி இருக்காத அளவுல. ரெண்டாவது வரலாம் குவிவில்ல. மூன்றாவது வராது. அதுவும் 60 அரியம்னு சொல்லி அப்ப அதுவும் வராது. அடுத்த நாலாவது சுவாத்திரீங்கன்னா குழிவு இல்லைன்னு வந்திருக்கு. அப்ப அதுவும் போல. இப்ப என்ன ரெண்டாவது இல்லை அஞ்சாவது பேர் வரணும். இப்ப அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா நார்மலா கண்ணாடி இந்த முறிவு சுட்டி இருக்கல்லோ, இதான் ஒரு அரியன் எடுத்தனண்டா. இது 60க்கு 60 அரியம். இது 90 45 45 அரியம் வந்து வைக்கிறேன். கண்ணாடி இந்த முறிவு சுட்டி நார்மலா 1.5 இருக்கும் எஞ்சி. அப்ப கண்ணாடின்ற அன்னளவான அவதி கோணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பழைய பேப்பர் தானே. இப்ப என்ன கண்ணாடின நோமலான அவதி கோணம் சி வந்து 41 வாய்க்கிட்டே இருக்கணும். இப்ப 60க்கு 60 வரைக்குல இப்படி ஒரு கதிர் உள்ள வந்துச்சுண்டா இது 60, இது 30, இது 60ண்டா. சரி, இது 60, 60க்கு 60 41 வாய். இது முழுக்க 60 வாயிலேயே பட்டு தெரிஞ்சு இங்கேயும் அப்படி வந்து வெளியில தான் போகும். ஏன்னா இதுல வேறையா வந்துடும். ஆனா இப்ப 45 வாக்கியக்குல இதுல பாத்தீங்கன்னா இதுல 45ன்னா இதுல 45 வாயண்டா. இதுவும் 45 வாயில இங்க படும். இதுவும் 45 வாயில இங்க படையக்குல அதே 45 வாயோட இங்க திருப்பி விடும். இப்ப என்ன முதலாவது பீட பாத்தீங்களா, அந்த கதிர் வந்து இப்படி வந்து திரும்பி போகுது. இதுவே 60க்கு 60 அரியத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த 60 வாயால இப்படி முறிஞ்சு அது வெளியில தான் போகுது. அப்படின்னா பீல 60க்கு 60 ஒரு அரியம் பெறாது. 45க்கு 90 92 அரியம் தான் பெற போகுது. இப்ப ஏலேயும் அதான் பெறும், பீலேயும் அதான் பெறும். வேற என்ன 5 விட. ஏன்னா இதுல வேறவே அது பிழைச்சிடும். முதலாவது 60க்கு 60 வரவே. 19ஆம் கேள்வி. உள்விட்டம் 0.4 மீட்டரை உடைய ஊசிக்கு பதிலாக உள்விட்டம் 0.2 மில்லிமீட்டரை உடைய ஒரு ஊசியை பயன்படுத்தி மருந்தை செலுத்துவதற்கு ஒரு தாதி தனது பெருவிரலால் பிரயோகிக்க வேண்டிய கூடுதலான அமுக்கம் யாது? இரு ஊசிகளும் ஒரே நிலத்தை உடைய எனவும் கனவுளவு பாய்ச்சல் வீதம் ஒரே அளவு எனவும் கொள்க. வென்றா Q/T சமன் பை ஏ வர்க்கம். சாரி, Q/T சமன் பை R என்ற 4ஆம் மடக்கில் டெல்டா பி கீழ் 9 நீட்டா எல். என்ன மேலதிக அமுக்கம் ஏர ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன டெல்டா பி நேர்மாறு விகிதம் ஏர் என்ன 4ஆம் மடக்கு. என்ன ஏர 2 மடங்காது. இப்ப இதுல வந்து ஏர வந்து சாரி 8 பை ஆர் 4ஆம் மடக்கு டெல்டா பி கீழே 8 நீட்டா இதுதான் சமன்பாடு. ஓகே. என்ன பையின்ட 4வது அடுக்குக்கு சரி ஏரேன்னா 4ஆம் அடுக்குக்கு வந்து 4 இது வந்து நேர்மாறு விகித சமனா இருக்க போது என்ன மேலதிக அமுக்கம். இப்ப ஏர வந்து 2 மடங்கு ஆகுதுண்டா, ஏர 2 மடங்கு ஆண்டா இது 16 மடங்கா குறைய போகுது. இப்ப என்ன முதல்ல விட 16 மடங்கா இருக்க போகுது. இப்ப என்ன 5வது விடை. 20வது கேள்வி. ஒரு தாங்கியில் ஏற்றப்பட்டுள்ள பொருள் ஓசியோவின் ஒரு குழிவில்லை இல்லைன்னு சொல்லியிருக்கு. குழிவில்லை எல்லினால் உண்டாக்கப்படும் பிம்பம் ஐயானது பொருளூசியுடன் ஒரே வரிசையில் அமையுமாறு செய்யப்பட்டு வில்லையின் மையத்துடன் வெட்டப்பட்ட ஒரு சிறிய வட்டத்துளை எச்சினூடாக பார்க்கப்படுகின்றது. பின்வரும் உருவங்களில் எது பொருளூசி ஓவினதும் பிம்பம் ஐயினதும் காட்சியை சரியாக காட்டுகின்றது? பென்றா ஒரு வில்லே இருக்க போது இந்த வில்லேண்ட மையத்துக்குள்ளால ஒரு ஓட்டை இருக்குது. நார்மலா குழிவில்லை என்ன செய்யும்? குழிவில்லை எப்பவுமே உங்களுக்கு ஒரு சிறுத்த பிம்பத்தை தான் காட்டும். அந்த ஒரு கிராஃப் இருக்கு, ஞாபகம் வச்சிருக்கோடா. எம்முக்கும்
விக்கும் ஜூக்கும் கீறினா இப்படித்தான் வரும். இது ஒண்டா இருக்கும். அப்ப என்ன, இதுக்குள்ள தடிச்சதா இருக்கும், மேல குட்டியா இருக்கும். அப்படி பாத்தீங்களாண்டா அதே சமயம் தலகுலானதா இருக்காது, அந்த நேரியதாய வேறண்டா. அதான் அந்த குழிவில்லைகள் வந்த இங்க படத்தை பார்த்தாலும் குழிவில்லையில இந்த ஒரு பொருளை வச்சு பாக்கல. இது இப்படி நான் மேல நீட்டாக்குறேன். இது ஒரு குழிவு இல்லை, இதுல ஒரு பொருள் இருக்கண்டா, அது இப்படி நேர வரைக்குள்ள மையத்திலேருந்து வார மாதிரி பிரிஞ்சு போகும். இதுல வாரது இப்படியே போறபடியா இது இங்க சந்திச்சு ஒரு மாய எம்பத்தை சேர்க்கும். இது எப்பவுமே மாறாது, எப்பவுமே உருச்சிருத்த எம்பத்தை தான் கொடுக்க போகுது எஃப்க்கும் அந்த வில்லைக்கு நடுவுல. அப்படி பாத்தீங்கன்னா என்ன, அதே ஒரு நிமிந்து தான் பெறப்போகுது. அப்ப தலைகளான மாறதெல்லாம் வெட்டினா என்ன, ரெண்டாவது வெட்டலாம், அஞ்சாவது வெட்டலாம். பிறகு நடுவுல பெருத்ததா தான் இருக்கணும், முழுசா சின்னதா இருக்கணும். நடுவுல அந்த ஓட்டை இருக்கிற வழியா இது ஒரு பெரியதா இருக்கணும், இங்க குட்டியா இருக்கணும் வழியா. நாலாவதுல வேற கூட அது நோம்பலை விட நீட்டா வந்துட்டு, அப்ப அது வராது. ஓராவதான் அப்ப சரியா வரும். 21வது, ஓர் ஒளிநிற கதிர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு N1 N2 N3 N4 என்னும் முறிவுச் சுட்டிகளை உடைய ஊடு கடத்து பிளாத்திக்கின் 4 படைகளினூடாக செல்கின்றது. வெளிப்படு கதிர் CD ஆனது படுகதிர் ABக்கு சமாந்தரம் எனின். இப்ப நார்மலா ஒரு முடிவை ஞாபகம் வச்சிருக்கோங்களா? இப்ப சமாந்தரமா இருக்குன்ற வைங்கோவன், இங்க போயிட்டு விலகல் இல்லாமல் இதே மாதிரி சமாந்தர மேற்பரப்புல சரியா ஞாபகம், சமாந்தரமா படைகள் இருக்குல்ல, படுகதிர் இது படுகதிர் வெளிப்படுகதிருக்கு சமாந்தரமா விலகல் இல்லாம அப்படியே வச்சிருந்தா இந்த முறிவு சுட்டியும் இந்த முறிவு சுட்டியும் சமனாதான் இருக்கும். இதுக்குள்ள எப்படினாலும் மாறலாம், இதுக்குள்ள இப்படி மாறி வரலாம், இல்லாட்டி இதுக்குள்ள நோக்கி முறிஞ்சு வரலாம். அதுல பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டுமே சமனா இருக்க போகுது, இந்த ரெண்டு முறிவு சுட்டி. அப்படி பாத்தீங்கன்னா என்ன, நாலாவது விட சரியா இருக்கும். N1 = N4 நேராவே அது தெரியுதடா. அப்ப என்ன, ஓகே. நாலாவது விடை. 22வது, உருக்களில் உள்ள அம்புக்குறிகளின் மூலம் நீளமும் அம்புத்தலையும் வளிமூலக்கூறுகளின் இயக்கத்தின் பெருமகளையும் திசைகளையும் வகை குறிக்கும் என ஓர் அடைத்த குழாயும் அதன் முதல் மேற்றோனில் பரிவிடும் போது அக்குழாயில் உள்ள வளிமூலக்கூறுகளின் இடப்பெயர்ச்சி வெற்றி பின்வரும் உருக்களில் இது சரியா காட்டுகின்றது. முதல் மேற்றோனின் அழகு 2. முதலாம் மேற்றோனி இதுதான் முதலாம் மேற்றோனி. இந்த மேற்றோனில இதுல அசைவு இல்லை, அந்த வாய்மூலக்கூறு இதுல அசைவு இல்லை, ரெண்டு கணு இருக்க போகுது. அதுவே இப்ப பாத்தீங்களாண்டா இது ஓகே ரைட், இதுல கணு இருக்கும், இதுல முரங்கணு, இதுகள்ல கணு. அதே சமயம் அமுக்கத்தின் பாத்தீங்கன்னா அமுக்கம் அமுக்கத்தின் வடித்திரம் இப்படி இருக்கும். இது இங்க கணு வரல், இது அமுக்கத்துக்கு. இப்ப என்ன கட்டிருக்கு, மூலக்கூறுகள்ட்ட இடப்பெயர்ச்சி கட்டிருக்கு. வளிமூலக்கூறுகள்ட்ட இடப்பெயர்ச்சி என்றா இதுல வளிமூலக்கூறுகள் இதுல இருக்கண்டா, இங்க அலைய போகுது. என்ன வேற கூட இந்த இடத்துலயும் ஒரு முரண்கணு வருது. முரண்கணுவுல வழி இங்கேயும் அசைகிற வழியா தான் இந்த இலை தோன்றுது. அதுவே கனவுல பாத்தீங்கன்னா அசையாது, திரும்ப முரண்கணுல அசையும், இங்க அசையாம இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இதுல அசையாம இருக்கிற வழியா முதலாவது புல, நாலாவது புல. அதுக்கு பிறகு இது இங்கேயும் அசையக்கூடிய கூடாது, ஆனா ரெண்டாவது அசைகிற வழியா ரெண்டாவது புல, ஏண்டா இதுல அசையுது. அதுக்கு பிறகு இப்ப என்ன, மூன்றாவதோ அஞ்சாவதோ ஒன்று வாக்கியக்குள்ள இடையில முதலாம் மேற்றோனில ஒரு கணு வருதடா. முதலாம் மேற்றோனில ஒரு கணு வார வழியா இங்க ஒரு இடையில ஒரு அசைவு இருக்கக்கூடாது. அதுவும் இதுல நீளத்தை நோட் பண்ணி வைங்க கூட, இந்த மொத்த நீளத்தின் 3/2 பங்குல இது இருக்கும். இது மொத்தமா என்ன, லெம்டாண்டா
lambda by 2 lambda by 4 என்றா இவ்வளவு மேல் இந்த L சமன் 3/2 lambda என்ன இது ஒரு அளவு இந்த அளவுண்ட ஹாஃப்ல இருக்கணும் 3/2 இது இருக்கணும் ஓகே ரைட் இந்த 3ல பாத்தீங்கன்னா இந்த 3ஆ பிரிச்சு இந்த ஒவ்வொரு கணவும் 3 சரியா இந்த 3ல 2 பகுதியில 2வது பகுதியில அதாவது இப்போ 3 மீட்டரா இருந்துச்சுன்னா 2வது மீட்டர் இதுல 2 மீட்டர் தூரத்துல இந்த கணம் வரும் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா அப்படின்னு என்ன 3வது சரியா இருக்கும் 23வது ஒரு ஒப்பமான சுவர் ஏயிலிருந்து ஒரு குறித்த தூரத்திலிருந்து பியில் ஏற்பட்டுள்ள ஒரு தனி மீடனுள்ள ஒரு ஒளியை காணுகின்ற ஒளிவெறிக்கு உருவில் காணப்படுகின்றது அமுக்க மாறல்களுக்கு உணர்ச்சி உள்ள ஒரு ஒளி உணரி ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்லப்படும் போது சுவரிலிருந்து 2 மீட்டரில் ஒரு விழிவு ஒளி மட்டம் உணரப்படுகின்றது வழியில் ஒளியின் கதி 320 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகும் ஒளிவெறிக்கினால் காணப்படும் ஒளியின் மீடுடன் என்று கேட்டிருக்கு இப்ப இது அந்த ஒளிவெறிக்கி என்னடா இந்த ரெண்டுக்கும் இடையில அது ஒரு மீடுடன் உருவாக்க போகுது இப்ப என்ன அமுக்கத்துக்கு தான் காட்ட போகுது என்ன உணர்ச்சியை காட்ட போகுது அப்ப அமுக்கத்துக்கு உணர்ச்சியை காட்டுதாண்டா அமுக்க முரண்கண் இருக்கிற இடத்துலதான் குறைவான சரிவு இருக்கும் அதுவும் என்ன இப்படி வந்துட்டேன்டாடா அது வந்து என்ன நார்மலா இதுவெல்லாம் சேர்த்து கூட்டுப்பட்டு வந்துடும் இதுலதான் இருக்கிறே முதலாவது அமுக்க முரண்கணுல தான் இருக்கிறதுலே குறைவா இருக்க போகுது முதலாவது அமுக்க முரண்கணு வந்து 2 மீட்டர்ல வருதுண்டா லெம்டா பை 4 வந்து 2 மீட்டர்ல வருது இப்போ லெம்டா வந்து 8 மீட்டர் வி சமன் எஃப் லெம்டாண்டா எஃப் தானே கேட்டிருக்கோம் இது 320 இதுல 8 40 ஹெர்ட்ஸ் முதலாவது விட 24வது சீரற்ற துளையாரையுடைய ஒரு கண்ணாடி மைத்துள குழாய் ஒன்றினோடாக கண்ணாடியினால் ரச வெப்பமானி ஒன்று சரியான வெப்பமானிக்கு எதிரே தரங்கணிக்கப்பட்டுள்ள போது பெறப்படும் வலை உருவில் காணப்படுகின்றது இங்கு தீட்டா பி ஆனது சரியான வெப்பமானின் வாசிப்பும் தீட்டா எஃப் ஆனது சீரற்ற வெப்பமானின் வாசிப்பும் ஆகும் களமானவர்கள் மேற்குறித்த வலையை கருவதன் மூலம் மைத்துளை குழாயின் துளையின் வடிவத்தை பின்வருமாறு ஊகித்திருந்தனர் வடிவத்தின் மிகச்சிறந்த மாதிரி கேட்டிருக்கு என்ன P2Q இருக்கு Q2R R2S S2T T2U ஓகே எப்படி இருக்கு முதலாவது வேற கூட P2Qல வந்து இந்த வெப்பமானி வந்து வேற கூட இந்த விரைவு வந்து ஒரு சரிவா இருக்குன்னா என்ன இந்த உண்மையான தரங்கணிச்ச உண்மையான வெப்பமானி இருக்கல்லோ உண்மையான வாசிப்பை விட இதுல கூட வாசிப்பு காட்டி கொண்டிருது கூட வாசிப்பு காட்டுதுன்னா என்ன இது வந்து ஒடுக்கமா இருக்கணும் உண்மையான வாசிப்பை விட கூட வாசிப்பு காட்டுதாண்டா ஒடுங்கிய குழாயா இருக்கணும் அப்படின்னா டீக்கும் ஜூக்கும் நடுவுல ஒரு ஒடுங்கினதை எடுத்தா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா உண்மையான வாசிப்பை விட கூட காட்டுது உண்மையான வாசிப்பை விட குறைய காட்டுது இங்க உண்மையான வாசிப்பு எவ்வளவு கூடினாலும் இதுல வந்து குறைவா தானே மாற்றம் ஏற்படுது அப்ப என்ன உண்மையா ஒரு வெப்பநிலை கூடிய ஒரு கனவு ஒரு குறித்த கனவுல விரியுது அதே அளவு விரியுது ஆனா உயரம் குறைவா இருக்கண்டா என்ன அது அகலமா இருந்தா தானே அந்த கனவுல சமப்படுத்தலாம் இப்ப இதுல வந்து அகல போகுது அகண்டுட்டு இப்ப எஸ்டி அது வந்து திரும்ப என்ன உண்மையான வாசிப்பை விட கூட காட்ட போகுது அப்ப திரும்ப ஒடுங்கி வரும் பிறகு டியு வந்து உண்மையான வாசிப்பை விட கூட தான் காட்ட போகுது அப்ப அது திரும்ப இது பி இது Q சரி P Q R ST வந்து உண்மையான வாசிப்பை விட கூட காட்ட போகுது பிறகு டியு வந்து உண்மையான வாசிப்போட குறைய டியு வந்து உண்மையான வாசிப்போட சரி குழப்பிட்டேன் எஸ்டி வந்து என்ன சரிவு குறைவா இருக்கு அப்படின்னு என்ன கொஞ்சம் இங்க நல்லா மாறினாலும் எஸ்டில மாறையில எஸ்டில மாறாதபடியே எஸ்டி அகலமா இருக்கணும் பிறகு எஸ்டியூல வந்து பாத்தீங்களா இது உண்மையானது மாறாம இருக்குது உண்மையானது மாறாமல் ஒரு உண்மையானது கொஞ்சமா மாறவே இது வந்து கூட மாறுதுண்டா இது நல்லா ஒடுங்கினதா இருக்கும்
இப்படி பாத்தீங்கன்னா என்றா மூன்றாவது சரியா இருக்கும். யோசிங்களா, ஒரே அளவு வெப்பநிலை மாற்றம் ஏற்பட போகுது. ஒரே அளவு வெப்பநிலை மாற்றம் ஏற்படையில்லைன்னா ஒரே அளவு கனவுலதான் மாறப்போகுது. இப்போ உண்மையான தரங்கணிச்சதை விட கூட மாறுதுண்டா என்ன அர்த்தம்? அது ஒரு குட்டி ஒடுங்கின குழாய அறிக்கைக்குள்ளதான் கொஞ்சம் மாற்றத்துக்கே கூட போகும் மேல. அதுவே உண்மையான வருமானத்தோட குறைய காட்டுதுண்டா அகன்றிருக்கணும். அகன்று இருந்துச்சுன்னா என்ன, குறைவா தான் உயர மாற்றம் குறைவா இருக்கும், ஏன்னா பரப்பளவு கூட. அப்படின்னா மூன்றாவது விட. 25வது, பூஜ்ஜியம் பாய்ச்சியில் இருக்கும் ஒரு கொள்கலத்தின் உள்ள பனிக்கட்டி குட்டிக்கு ஒரு உறுதியான வெப்பநிலை வெப்பம் வழங்கப்படுகின்றது. நேரம் டீக்கு பின்னர் பனிக்கட்டி குச்சியின் நூறுவாசியில் முற்றாக கொதிநீராவியா மாற்றப்படுகின்றது. ஓகே, பனிக்கட்டின் உருகல் தன்முறை வெப்பம் 3 × 10⁻⁻⁻⁰ நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4 × 10⁻³ ஜூல்/கிலோகிராம் கெல்வின் -1. நீரின் ஆவியாக்கல் தன்முறை வெப்பம் 2 × 10⁻⁶ ஜூல்/கிலோகிராம்-1. கொள்கலத்தின் வெப்ப கொள்ளளவையும் சுற்றளவுக்கான வெப்பநிலையையும் புறக்கணிக்க. நேரம் T/2 கொள்கலனில் இருப்பது. ஓகேடா, இது என்ன திணிவெல்லாம் தரையிலன்னு யோசிக்க கூடாது, இதெல்லாம் இந்த விகிதத்தை பார்த்து சொல்றது. முதலாவதுன்றா எந்த திணிவு இருக்குன்னு நான் எடுக்கிறேன். சரியோ, ஒரு ஒரு எம்எஸ் இருக்குது. எம்எஸ் இருந்துச்சுண்டா நீர் 0 இருக்க ஆவியாருக்கு தேவைப்பட்ட வெப்பநிலை இப்ப என்ன எடுப்போம், QL எடுத்தண்டா M × 3 × 10⁻⁵. அதுக்கு பிறகு இப்ப லிக்விட் சூடாக போகுது. அப்ப பாயில் பண்றதுக்கு தேவைப்பட்டது வேண்டா அதே M தான். எஸ்டீட்டா என்ன 4000 மட்டும் சொல்லியிருக்கான். ஓகே, 4 × 10⁻³ டீட்டா டெல்டா டீட்டா எவ்வளவு வெப்பநிலை ஒரு கூடுது, 0 - 100 100. என்ன M × 4 × 10⁻⁵. இப்ப இந்த இது ஆவியா போகுது, இதே துணிவு ஆவியா போகுதுண்டா ஆவியாலின் தன்முறை வெப்பம் தந்திருக்கல 2 × 10⁻⁶. இப்ப மாறா வெப்பநிலை வீதம் தெரியும், ஒரே வெப்பம் தான் அப்படி தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது ஒரே வெப்பம் தான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அதுல இவ்வளவுமே மாறுது. அப்போ ஒவ்வொன்றுமே அந்தந்த ஃபேஸுக்கு அதுக்கேற்ற டைம் தான் எடுத்திருக்கும். இப்ப QL-க்கு QB-க்கு QV 3-க்கு 4-க்கு 20 இருக்கு. அப்படிடா, மாறாத வெப்பம் ஒரே அளவு வெப்பம் தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்க போகுது. அப்ப இதுக்கு வழங்கின வெப்பம் 3 இதுக்கு வழங்கின வெப்பம் 4 இருக்கும், இதுக்கு வழங்கின வெப்பம் 20 இருக்கும். இப்ப T என்ன கேட்கல, இப்படி எழுத மாட்டா T/2 நிகழ்ந்து இருக்கு. T/2 அப்படியே முழுசா ஆவியா இருக்காது. இதுல ஒரு 7 பங்கு தான், ஆனா இதுல 20 பங்கு. அதாவது மொத்தம் 27ல 20 பங்கு இங்கேண்டா 27ல 27 மேல் 20 தர T நேரம் இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப T/2 நேரம் கட்டாயம் இந்த பேஸுக்குள்ளதான் இருக்கும். என்ன, திரவம் 100 இருந்து ஆவியாகி கொண்டிருக்கிறதுக்குள்ள. அப்படி பார்த்தோம்டா என்ன 100 நீரும் கொதிநீர் ஆவியும் இருக்கின்றது. சரி, 5வது விடை. அதுக்கு அடுத்தது 26வது கேள்வி. ஒருவேல் காணப்படுகின்றவாறு ஓர் இரும்பு கம்பி ஒரு பித்தளை சட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அரை வெப்பநிலையில் கம்பி தளர்ந்தோ தகைப்பின் கீழோ இருப்பதில்லை. பித்தளை இரும்பு ஆகியவற்றின் ஏகபரிமாண விகிதத்திறன் முறையே 18 × 10⁻⁶ கெல்வின் -1, 10 × 10⁻⁶ கெல்வின் -1 ஆகும். இரும்பின் ஜங்கின் மட்டும் 30 × 10⁻⁹ Nm-2 ஆகும். முழு தொகுதியின் அதன் வெப்பநிலை 1 வாய்ஸினால் அதிகரிக்கும் போது கம்பியின் மீது உள்ள தகைப்பு என்றா. இதுல பித்தளை இருக்கு, இது இரும்பு கம்பி. இப்ப பித்தளைன்ற என்னன்னு சொல்லியிருக்கு, 18 × 10⁻⁶. இதுல கெல்வின் -1, இதுல 10 × 10⁻⁶ கெல்வின் -1. இப்ப ஒரு வாசி அதிகரிக்கல, இது 18ஆல் அதிகரிக்கல, இது 10ஆல் அதிகரிக்குது. அப்ப என்ன, விளைவுலா 8ஆல தான் கூட போகுது. அப்ப அந்த 8 தான் இங்க ஒரு விழுவையா துறைப்பட போகுது. இப்ப தகைப்பில் கேட்டது, இப்ப Φ = FL/AE
தயப்பண்ணா என்ன எஃப் ஓவரே தானே. இப்ப இஏஎம் இல்லைங்க பிரிச்சா ஐ சமன் இ ஓவர் எல். இப்ப இ ஓவர் எல்லுக்கு என்னென்னு பாக்குறேன்டா இப்ப என்ன அல்பா சமன் டெல்டா, அதாவது அல்பா அல்பானா என்ன பிரிகைத்திறன், விரிகமான விரிகைத்திறன் வந்து வெப்பநிலை மாற்றச்சி நீளமேட்டத்தின் கீழ் ஆரம்ப வெப்பநிலைய அந்த ஆரம்ப வெப்பநிலை மாற்றத்தால விரிக்கணும். அல்பானது என்றா அலகு நீளத்துக்கான அலகு அலகு நீளத்துக்கான அலகு கெல்வினுக்கான அலகு உயர்த்தப்பட்ட வெப்பநிலைக்கான நீளமேற்றம் தான் இந்த அல்பா விரிகைத்திறன். இப்ப டெல்டா எல்லோ என்றா என்ன அல்பா டெல்டா டீட்டா வந்து இங்கில் ரெண்டு பேரும். இப்ப இதே இங்க பிரதி விட்டோம்டா இப்ப வந்து நான் சண்டே ஓடுறேன் சமன் பை அல்பா டீட்டான்னு ஓடலாம். இப்ப வை வந்து சொல்லியிருக்கு 30/19 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. அதுக்கப்புறம் அல்பா அல்பாக்கு என்ன ஓடணும், பித்தளை வந்து 18 விரியம், இது வந்து 10. அப்போ விளைவில் அல்பா தான் இங்க பார்க்கணும். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இது ஒரு வாசிய கூட்டைக்குள்ள இது வந்து 18 சென்டிமீட்டர் கூடுதா, இது 10 சென்டிமீட்டர் தான் கூடும். இப்போ உண்மையான அல்பா வந்து 8 சென்டிமீட்டர், உண்மையா 8 சென்டிமீட்டர் தான் அதிகரிக்க போகுதுண்டா அந்த அல்பா வந்து நாங்க 8 எடுக்கலாம். இப்ப 18 தர 10/6 10 தர 10/6 கழிச்சோம்டா 8 தர 10/6 எத்தனை வாசியால கூட்ட போறோம், ஒரு வாசியால கூட்ட போறோம். இதை பெரிய குறிக்கணும்டா இது 240 10 3 2/4 தர 15 அப்படின்றா ஒரு அது விடை 27வது. கொள்ளளவன் சிஏ உடைய ஒரு சர்வசமமான கொள்ளளவியலை கொண்ட ஏபிசி எனும் 3 ஒழுங்கமைப்புகள் உருவில் காணப்படுகின்றன. வேறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது இந்த கொள்ளளவங்களின் இந்த ஒழுங்கமைப்பின் சமவெளி கொள்ளளவங்கள் கொள்ளளவி எப்படி இருக்கு. கொள்ளளவிக்கும் தடைக்கும் என்ன வித்தியாசம், தடைக்கு நோமலா தொடரா வந்தோம்டா நோமலா 1/2 கூட்டுறமாய் கூட்டுவான். அதே சமாந்தரமா வந்தோம்டா 1/r 1/r + 1/r 2 இப்படி கூட்டுவான். கொள்ளளவிக்கு மாறி கொள்ளளவிக்கு சமாந்தரமா வந்தா 1 சக 2 சமன் 3 கூட்டுவான். ஆனா தொடரா வந்துச்சுன்னா அந்த சமவெளி தடைகான்ற 1/c என்று கூட்டுவான். இப்ப இதுல பாத்தீங்களாண்டா 3c எல்லாம் சி தானே, 3c சமாந்தரமா இருக்கு அப்படின்னு என்ன 3c என்ற கூட்டினா 3c என்று வரும். இதுல வந்து சிசி என்ற ஒன்று சமாந்தரமா இருக்கு. அப்ப என்ன 2c என்று வரும். 2c என்ன வந்துச்சுண்டா இது சி. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன்டா. இது 2c, இது சி என்றா இது எத்தனை 2c இருக்கணும், இந்த சிஏ வந்து நாங்கள் 2c என்று 2 2c என்று எடுக்கலாம். இந்த 2 சேர்த்து ஒரு சி அப்படின்னா மொத்தம் 3 2c இருக்கு. அப்படின்னா விளைவில் அவ்வளோ பார்க்கலாம் 2c/3. இப்ப இதுல எடுத்தோம்னா 2 சி இதுவும் சி என்ற வழியா 2ஐயும் சேர்த்து c/2 எடுக்கலாம். இது c/2 இது சி என்றா இது 3c/2. இப்ப ஏறு வரிசையில இவர் வந்து முதலாவது வருவார், இவர் 2வது வருவார், இவர் 3வது வருவார். இப்ப எத்தனை விட 2வது விடை BCA. அதோட இப்ப கொள்ளளவிக்கு கூட்டுற மாதிரி தாண்டா வெப்ப கடத்தாறு இருக்கிற அந்த தடைகள் இது வெப்ப கடத்தாறு கவனிக்கல. இப்ப நார்மலா ஒரே நீளம் பரப்பளவு என்ற பரிமாணம் ஒரே பரிமாணத்தோட இருக்கிற 2 இப்ப இதை எடுத்தோம்டா சரி. இப்ப வெப்ப கடத்தாறு கவனிக்கல இது வந்து இது கே என்று எடுத்தோம்டா இது தீட்டா 100 அப்படி எடுக்கல, இதுவும் கேண்டா ரெண்டும் சமாந்தரமா இருக்கீங்களா 2Kன்னு நாங்க நேரம் எடுக்கலாம். என்ன இதுவும் வெள்ளம் இதுவும் வெள்ளம். அப்ப எல்லாம் மாத்த தேவையில்லை. அதுவே ரெண்டும் தொடரா இருந்துச்சுண்டா கேண்டா இதை வந்து நாங்கள் K/2 எடுக்கலாம். ஆனா என்ன இதுவும் இதுவும் எல்லாரும் கேட்கல விளைவுல வரத எல்லண்டே எடுப்பான் 2L போட மாட்டான். இந்த இல்லையே அப்படி எடுத்துருவான் ரைட்டா. அப்ப கொள்ளளவியும் வெப்ப கடத்தாரும் ஒரே மாதிரி கூட்டுறது.
28வது ஏபிசி என்னும் இரு மூன்று தனியாக்கிய கம்பிகளினூடாக சமமின்னோட்டங்கள் பாய்கின்றன. கம்பி ஏ ஆனது ஆரை உடைய ஒரு வட்டத்தடமாகும். பிசி ஆகியன முடிவின்றி நேர்கம்பிகள் ஆகும். இவற்றின் பகுதிகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஆரை ஆருடைய ஒரு வட்டத்தடங்களை ஆக்குமாறு வளைக்கப்பட்டுள்ளன. பிஏ பிபி பிசி ஆகிய உரிய தளத்தின் மையத்திலுள்ள காந்தப்பாய அடர்த்திகளின் பெருமன்கள். முதலாவது ஆர் மட்டும் பெற போதலா. முதலாவது ஒரு வட்டத்தடம் மட்டும் பெறும். வட்டத்தடம் மட்டும் வந்துச்சுன்னா என்ன? ஓகே, வட்டத்தடம் மட்டும் பெறைக்கல என்ன? வட்டத்தடத்தின் மையத்தில் இருக்கிற காந்தப்பாய அடர்த்திக்கு சமன்பாடு என்ன? மியூ நாட் ஐ ஓவர் 2r. இதான் வட்டத்தின் நடுவில் மையத்தில் இருக்கிற ஒரு வட்ட கடத்தின மையத்தில் இருக்கிற காந்தப்பாய அடர்த்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி வந்து ரொட்டேட் ஆகி இப்படி போகுது. இதுவுமை இதுவுமை இது ஒரு என்ன முடிவெளி கடத்தி. இதா இப்ப பாத்தீங்கன்னாடா விளக்கை விதியை பாக்கல இப்படி கரண்டோட இயக்கல இப்படி வார இயக்கல பார்த்தோம்டா இந்த கம்பியால உள்நோக்கி எங்க உங்களை நோக்கி வந்து கரண்ட் இது காந்தப்பாய எடுத்து வரும் டொட். அதே சமயம் இந்த வட்ட கடத்தியால வந்து இப்படி வரும், அதுவும் என்ன உங்களை நோக்கி தான் இருக்கும் அப்படின்டா அடுத்த டொட். அப்ப ரெண்டுமே கூட்டுப்பட போகுது. என்ன மியூ நாட் ஐ ஓவர் 2r பிளஸ் நேரிய கம்பிக்கு என்ன முடிவிலி கடத்திக்கு இந்த ஒரு ஆர் தூரத்தில் இருக்கிற காந்தப்பாய இடத்துக்கு என்ன சமன்பாடு? மியூ நாட் ஐ ஓவர் 2πr. வட்டத்துக்கு பை வராது, நேரிய இடத்துக்கு பை வரும் மட்டும் யோசிச்சு வைங்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது சி. சி வந்து என்ன இப்படி வந்து இப்படி வருதண்டா. ஓகே, இது ஐயன்டா. முதலாவது விளக்கை விதிப்படி இப்படி வரைக்கலாம், இது உங்களை நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் வட்டக்கடத்தி. வட்டக்கடத்தி என்ன கரண்ட் இப்ப இப்படி வந்து இப்படி சுத்தேல இப்படி போகுது. இப்படின்னா உள்நோக்கி இருக்க போகுது, உள்நோக்கி இருக்கு. இப்ப ரெண்டு மொண்டோட கழிவட போகுது. ரெண்டு மொண்டோட கழிவட்டுச்சுன்னா மியூ நாட் ஐ ஓவர் 2r மைனஸ் மியூ நாட் ஐ ஓவர் 2πr இப்படி வரும். அப்படின்னா இருக்கிறதுல குறைவு வந்து சியா இருக்கும், அதுக்கு அடுத்தது ஏயா இருக்கும், கூடினது கூடினது பியா இருக்கும். எத்தனையாவது விட? இரண்டாவது விடை. 29ஆம் கேள்வி. சுற்று V0 இது R1 R2 R3 இதுக்கு குறுக்கதான் V. நார்மலா இதுகளுக்கெல்லாம் நாங்க சான்பாடு எழுதி படுத்துறேன் அப்படி காண்றத விட நார்மலா தியரியா யோசிப்பட்டா முதல்ல என்ன விஏ காணணும். இப்ப ஆர் வந்து 0ல இருந்து 1 வரை, R2 வந்து 0ல இருந்து முடிவில் வரைக்கும் கேட்டிருக்கிறான். முதலாவது என்ன யோசிங்கடாடா இதுக்கு குறுக்க இதுகள் சமாந்தரமா இருக்க வழி இதுல V0 இருக்கும், இதுல 0 0. ஓகேயா? அதுக்கு பிறகு R0 0 கேட்கல, இது வருங்கம்மியமா யோசிச்சோம்டா மொத்த அழுத்தமே R3க்கு குறுக்கதான் விழ போகுது. அப்ப என்ன R3ல தொடக்கத்துல V0 இருக்க போகுது. இந்த R2 கூட 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 R2க்கும் ஒரு அழுத்தம் வந்து விழ போகுது. இப்போ R2லயும் ஒரு வோல்டேஜ் உள்ள இதுல குறைஞ்சு கொண்டு இருக்கு. இதுல குறைஞ்சு 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 அப்ப என்ன கூர்றமாய் வரலாம் பிள்ளைண்டபடியா 4வது புல 3வது புல. அதுக்கப்புறம் குடி 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 முடிவிலிக்கு போய்க்கல இதுக்குள்ளால I சமன் 0 ஆகும். I சமன் 0 என்றா ஐஆர் வந்து 0 தானே. அப்ப என்ன வோல்டேஜ் 0, வோல்டேஜ் 0த்துல முடிகிற மாதிரி வேற வேணும். இப்ப 4வது என்னன்னா அது ஒரு இடையிலே மாறா பெருமானத்துல நிக்கிற மாதிரி இருக்காதால போல. அப்ப என்ன 5வது விடை. 2வது விடை என்ன பிள்ளைன்னா அது V0 விட குறைவா தொடங்குற மாதிரி காட்டி இருக்கு. இதுல V0 இருக்கு, V0ல தான் தொடங்கும். இதுவும் இதுவும் சமாந்தரம். 30ஆம் கேள்வி. உருவில் காணப்படும் சுற்றில் பேட்டரிகள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை உடையன. பின்வருவதில் எது சுற்றில் உண்மையான மின்னோட்டங்களையும் பெருமன்கள் தொடர்பாக உண்மையானதன்று? இதுல ஆர் இருக்கு, இதுலயும் ஆர்.
வி, இது வி, இது I1, I2, I3, I4, I5, இது I6. இப்ப பாத்தீங்கன்னாடா கரண்ட் இங்க தான் அழுத்தம் கொடுக்குது. இப்ப ரெண்டும் வி என்றா நான் இதுல வந்து என்ன இதுல வி என்ன எடுக்கிறேன், இதுல 0, இதுலயும் 0. அப்ப இதுலயும் 0, இதுலயும் 0ண்டா ரெண்டுலயுமே ரெண்டும் ஒரே பேட்டரி தானோ. இந்த இதுக்கு குறுக்க அடுத்த வேறுபாடு இருக்காது. இதுக்கு குறுக்க அடுத்த வேறுபாடு இருக்காட்டி I4 சமன் 0வா இருக்கும். சரியா? இப்ப I4 சமன் 0 நாலாவது இருக்கு. அது உண்மையானதான் கட்டுச்சு அந்த உண்மை, நாலாவது உண்மை. அதாவது I1 சமன் I3ன்னு சொல்லியிருக்கு. இது I1, இது I3. இப்ப பாத்தீங்கன்னா இதுவுமா 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 ரெண்டுமே சமதடை, ரெண்டு பக்கமா சமதடையா இருக்குது. அப்ப என்ன, ரெண்டு பக்கமே மின்னோட்டம் வந்து சமனாத்தான் பிரிஞ்சுவோம். அப்ப I1 சமன் I3ன்னா சரி. அதுக்கு அடுத்தது என்ன, I3 சமன் I5, I3 சமன் I5. அது சரிதானடா, இதுக்குள்ளால கரண்ட் இல்ல. சரியோ? இதுக்குள்ளால கரண்ட் இல்லாட்டி I3 வந்து I5 அளவும். அப்ப அது சரி. அடுத்து I2 சமன் 0, I2 வந்து 0 இருக்காதுடா. இதால வந்து கரண்ட் ஓட போகுது. அப்ப அதுதான் போல. அடுத்த அஞ்சாவது வந்து I6 சமன் I1, I6 சமன் I1. அதுவும் சரி, இதால வந்து ஓடுறபடியா. அப்படின்னு என்ன, மூன்றாவது விடை. 31வது, புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை கொண்டவனும் உடையவனவும் உருவில் காணப்படுகின்றவாறு தொடராக தொடுக்கப்பட்டுள்ளவன இது சர்வசமான பேட்டரிகள். தடை ஆரை உடைய ஒரு சுமத்தலைக்கு நேரம் டி நோட்டிற்கு மாறா வீதம் பி வலுவை வழங்கத்தக்கதன. இரு பேட்டரிகளில் ஒன்று மாத்திரம் ஆறுக்கு குறுக்கே தொடுக்கப்படும் எனில் அதன் வலுவை மாறா வீதம். ஓகே, ஓகேடா. இப்ப முதலாவது என்ன இருக்க போகுது, P7 V² R நான் பாக்கல. இது ஆரண்டா முதலாவது 2V² இருக்கும். அப்ப 2ன்னா மொத்தம் 4V² P. இப்ப அதுல இருந்து இப்ப என்னவா மாறி இருக்கு, ஒரு பேட்டரியை ரிமூவ் பண்ண அப்புறம் இதுல இருந்து ஒரு பேட்டரியை ரிமூவ் பண்ண பிறகு V²/R தான் வரப்போகுது. இப்போ V²R இது 4V²R வரும். என்ன P சரி P/4 தான் இறுதியா வரப்போகுது. அப்ப P/4 வர்றபடி என்ன, முதலாவது தட்டலாம், ரெண்டாவது தட்டலாம், இப்ப மூன்றாவது தட்டலாம், நாலாவது அஞ்சாவது. இப்ப எவ்வளவு நேரத்துக்கு கரண்ட் வரப்போகுது, முதலாவது கரண்ட் எவ்வளவு வருதுன்னு யோசிக்கணும். முதலாவது I7V/R இல்ல, I7V/R முதல் தரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரண்ட் வர்றது 2V/R ஒரு கரண்ட் வரப்போகுது. இப்ப புதுசா கரண்ட் வரப்போற வந்து I வந்து V/R. இப்ப என்னண்டாடா, ஒரு பேட்டரியில வந்து குருத்தளவு மின்கணியம் தான் இருக்கும். அந்த குருத்தளவு மின்கணியம் தான், அந்த மின்கணியம் முடிஞ்சது, அந்த கூலம் ஃபுல்லா முடிஞ்சது பேட்டரி தொழிற்பாட விட்டுரும். ஒரே ஆறுக்கு குறுக்கத்தான் பெறப்போகுது. இப்போ முதலாவது வந்து ரெண்டு பேட்டரி, ரெண்டு கூலம், அதாவது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த ஐய கொடுக்க போகுது, அதாவது 2V/R. ஆனா ரெண்டும் வழங்குற மின் கூலத்தின் அளவு ஒன்றா தான் இருக்கும், ரெண்டும் தொடரல. இப்ப இதுல இருந்து 100 போச்சுன்னா இதுல இருந்து 100 போகுது. அதால ஒரே அளவு தான் அதுக்கு விரயமாகி கொண்டே இருக்கும், கூட கரண்ட் போய் கொண்டிருக்கும். ஆனா இதுல பாத்தீங்களாண்டாடா V ஒன்று குறையுது, அதாவது ஒரு பேட்டரி குறையுது. ஒரு பேட்டரி குறையறால வந்து வர்ற கரண்ட் வந்து பாதியாது. வர்ற கரண்ட் வந்து பாதியாயிரல என்னடா, வெளியில போற கூலம் இந்த அளவும் பாதியாதுன்னா முதலை விட 2 மடங்கு நேரத்துக்கு போகும். Q/IT தானேடா. இப்ப I வந்து பாதியாச்சுன்னா T வந்து 2 தானே இந்த Q இருக்கும். அப்படின்டா P/4 4 நேரம் T2 நோட்டுக்கும் வரும். 5வது விடை. 32வது, காட்டப்பட்டுள்ள சுற்றில் V0 ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய ஒரு பேட்டரியின் வோல்ட்டளவும் E ஆனது முடிவுள்ள அகத்தடையுடைய ஒரு கலத்தையும் வகை குறிக்கின்றன. ஆறுடன் சமப்படுத்திய நீளம் எல்லின் மாறலை மிகச்சிறந்த வகையில் வகை குறிக்கின்றன.
ஓகேடா இப்ப ஆறுண்ட என்ன சுற்றக்கறேன் இது வி நாட், அதுக்கடுத்து இது எல் நீளம், ஆர் நாட், இது வந்து ஆர். சரி அப்ப லொஜிக்கா இதை நான் அப்படியே எடுத்துக்கொண்டு வரேன். இது வந்து சமன்பாடெல்லாம் எடுத்து செய்யாமல் ஷார்ட்கட்டா சொல்றேன். முதலாவதுன்றா அழுத்தமானி என்ன செய்யும்? அழுத்தமானி வந்து இதுக்கு குறுக்குற அந்த கேஎல் அழுத்தமானி படுத்துற நீளத்தின் இந்த இந்த சமன்பாடு இது சரி இந்த அழுத்தத்துக்கு இந்த குறுக்கே இருக்க அழுத்தம் சமனா இருக்கல இந்த அழுத்தமானி நீளம் பெறப்படும். முதலாம் 0 இருக்கல இந்த ஆர்னோடு குறுக்கு ஒரு அழுத்தம் விட ஒரு அழுத்தம் வந்து பெறப்படும். அந்த அழுத்தம் வந்து V1 வைப்போம். இப்ப முதலாவது இந்த V1 அழுத்தத்தான் காட்ட போகுது. இப்ப இந்த ஆர் வந்து கூடுது. இப்ப என்ன இந்த ஈக்குவல் அகத்தடை இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு வோல்ட்ல விழுந்து கொண்டேதான் இருக்க போகுது. எப்போ பார்த்தாலும் இப்ப இந்த ஆர் வந்து கூட 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 இதுல வந்து வோல்ட் அளவு கூடிக்கொண்டு போக போகுது. இதுல வோல்ட் அளவு கூடிக்கொண்டு போகுதுன்றா இதுக்கு குறுக்கான அழுத்தம் இருக்குல்லோ, இதுக்கு குறுக்கான அழுத்தம் வந்து கூடிக்கொண்டு போகும். இதுக்கு குறுக்கான அழுத்தம் கூடிக்கொண்டு போய்க்கல எல்லாமே கூடிக்கொண்டு போகும். அப்ப எல் குறையிறமாய் வாரபடியா 2வது புல, அதுக்கு பிறகு 5வது புல, 4வது புல மாறாம இருக்குது. ஏன்னா எல் ஆர் கூட மாறும். இப்ப 1வது 3வது தான் கேள்வி. 1வது தான் வரப்போகுது, 3வது வேற என்னென்ன வேறுங்களா. 1வது வந்து ஒரு இடையில இருந்து தொடங்குது, 3வது வந்து ஒரு 0ல தொடங்குது. இதுல 0ல தொடங்கி எழுமோ முதலே ஆர்னோட் ஒரு தடை இருக்குது. அந்த தடைக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாட்டால முதலே ஒரு எல் என்ற ஒரு நிலம் பெறப்பட்டிருக்கும். அந்த அதுக்கப்புறம் இந்த 0 கூட்டேக்கில் தான் இந்த ரெண்டும் சேர்த்து இதுக்கு குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு வந்து அந்த எல் நீளம் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப என்ன முதலாவது ஒரு பெருமானம் இருந்து கூடிக்கொண்டு போய் கடைசியா ஒரு எல் எல்லாம் முடியும். அப்ப என்ன ஒரு பெருமானத்துல தொடங்கி முடிவிலியில எல் நீளத்துல முடிகிற மாதிரி காட்டுறான்டா. 1வது விட 33வது உருவில் காணப்படும் இலட்சிய மூலகங்களிலானது, உருவில் காணப்படும் சுற்று இலட்சிய மூலகங்களிலானது உச்ச வீச்சு 5 வோல்ட்டை உடைய ஒரு சைன் வலை வோல்ட் பயப்புக்கு பிரயோகிக்கப்படும் போது பயப்பு வோல்ட் அளவு வி நோட்டின் அலை வடிவம். ஓகேடா இப்ப என்னண்டு வேறங்கடா ஒரு சைன் வளைவு போகுது இதுக்குள்ளால. இது வந்து ஒரு இருவாய் என்ன ஒரே ஒரு திசையில மட்டும்தான் கரண்டை விட போகுது. ஒரே ஒரு திசையில கரண்டை விடா இங்கால வர கரண்ட் வராது. நார்மலா இந்த கொள்ளளவு இல்லைன்னு வைக்கிறேன். கொள்ளளவு இல்லைன்னா அப்ப ஒரு திசையில மட்டும் கரண்ட் அளவு பண்ணா போகுது. எவ்வளவு செலவு பண்ணும்? இது 2 வோல்ட் இருக்கு, இதால 5 வோல்ட் வர போகுது. ஏண்டா இங்க அழுத்தம் கூட வேண்டாம் மட்டும்தான் அனுமதிக்க பாருங்கடா. இதால போகுது, இது தடுக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இதால வர தடுத்துடும். இப்ப இதாலதான் போக அனுமதிக்க போகுது. அப்ப இது 5 வோல்ட், இது 2 வோல்ட்னா மேக்சிமம் 3 வோல்ட் தான் பெறலாம். அப்படி பாத்தீங்கன்னா 5 வோல்ட் வர்றதெல்லாம் பட்டிடலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குறுக்கு ஒரு கொள்ளளவி இருக்கு. கொள்ளளவி என்ன ஃபர்ஸ்டா ஏற்றத்தை சேமிக்கும், வந்து இந்த கரண்ட் வர நேரம் விடுவிக்கும், சேமிக்கும் விடுவிக்கும். இப்போ உண்மையின்படி கிராஃப் வந்து முதலாவது தான் இருக்க கூடி, பிறகு இப்படி குறையிறமாய் வந்து திரும்ப கூடி, குறையிறமாய் வந்து திரும்ப கூடி, இப்படித்தான் போகும். ஆனா அப்படிங்கிற ஒரு விடயம் இல்லை. அதால 3வது விட 4வது வராது என்னன்னா 5 வோல்ட் போட்டிருக்கு. அதால 3 வோல்ட் தான் மேக்சிமம். இந்த 2 வோல்ட் எதிர்க்கிற மாதிரி இருக்கு. 34வது உருவில் காணப்படும் டிரான்சிஸ்டர்களில் உயிர்ப்பான வகையில் செய்யப்படுவது. இப்ப டிரான்சிஸ்டர் ஒன்று எடுக்கிறேன்டா. இப்போ உயிர்ப்பு துண்டிப்பு அதுக்கடுத்த நிரம்பல் நிலையன்று இருக்குது. இப்ப உயிர்ப்பு நிலையில என்ன நடக்கும்டா விசி கிரேட்டர் தான் விபி கிரேட்டர் தான் விஇயா இருக்கும். அதுக்கடுத்தது துண்டிப்பு நிலை. துண்டிப்பு நிலையில வந்து விசி விபி விஇ. அடுத்தது கடைசியா நிரம்பல் நிலையில விசி விபி விஇ. நார்மலா நான் இப்ப ஒழுங்கப்படுத்துற அப்படின்னாடா உயிர்ப்பு நிலையில இருக்கலோடா, உயிர்ப்பு நிலையில வந்து நாங்கள் இந்த பிஏ மாத்த அதுக்கேற்ற மாதிரி சி மாறக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பிஏ ஒரு அளவான பெருமானத்துல வச்சிருந்தா மட்டும்தான் பிஏ கொஞ்சம் கூட்டி மின்னோட்டத்தை கூட்டியக்கல சியாலையும் கரண்ட் ஓடும். அப்ப சியால
கரண்ட் கொடுக்கக்கூடிய அளவு இருக்க வேணும்ன்றபடியா தான் இந்த அழுத்தம் வந்து கூட வச்சிருக்காரு. துண்டிப்பு நிலையில விவி இருக்கிற இடம் குறைவா இருக்கும். விவி குறைவண்டா இதுக்குள்ளால கரண்டே ஓட விடாது. விசி கூட தான் இருக்குமே, விவிக்குள்ள கரண்ட் இல்லாதபடியா. அது நிரம்பல் நிலையில விசி தான் இருக்கிற இடம் குறைவா இருக்க போகுது. என்னண்டா விசி நிரம்பல் நிலையண்டா விசி எவ்வளவு மாறினாலும் கரண்ட் மாறக்கூடாது. அப்ப என்ன, விவி வந்து அந்த மேக்சிமத்தை அடைஞ்சா பிறகு இதுக்குள்ளால இதால் எடுக்கக்கூடிய கரண்ட் அவ்வளவு வந்துடும். அதனால அதுக்கு மேலால இந்த விசி எவ்வளவு கூட்டினாலும், இங்க வர விசி எவ்வளவு நாங்க கூட்டினாலும் அதால கரண்ட் எடுக்க இல்லாத மாதிரி இருக்கு. இது ஞாபகம் வச்சிருங்கோடா, இது முக்கியம். அப்ப என்ன, உயிர்ப்பு வாயில என்ன விவி வந்து விசிக்கும் விசி கூட இருக்கணும், விவி அடுத்தது விஇ அடுத்ததா இருக்கணும்டா. 4வது விட சரியா இருக்கும். 4.5 அடுத்த 0 -5.1 சரியா இருக்கும். 35வது ஹோல் இன் பிளேஸ். ஓகே, 35வது. நான் இதை கொஞ்சம் பெரிய வட்டியா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாடு எப்படி வந்து எடுத்து காட்ட போறேன். ஓகேயா, ஓகே. இத வந்து திக்னஸ் டி எடுக்கிறேன். இதாலதான் கரண்டோட போகுது. கேள்வினா 2 தடவை 10 செய்ய 3 அடிப்பும் 4 தடவை 10 செய்ய 2 அகலம் உள்ள ஒரு செப்பு தகடு உருவில் காணப்படுகின்றவாறு காந்தப்பாய அடர்த்தி 0.4 டி டெஸ்லா உள்ள ஒரு சீரான காந்தப்பாய புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தகட்டின் ஊடாக மின்னோட்டம் 80 ஆம்பியர் அனுப்பப்படும் போது அது ஹோல் வோல்ட் அளவு 0.8 10⁶ பிறப்பிக்கின்றது. செம்பில் அலகு உள்ள அலகனவுக்கான சுயாதீன நிலத்திரங்களின் எண்ணிக்கை யாது? இப்ப நார்மலா ஐயன்டா இது ஒரு இலத்திரன், இதால போதடா. இந்த இலத்திரன் போய்க்குள்ள என்ன நடக்க போதுண்டா, இப்ப தட்டுக்கு செங்குத்தா ஒரு இது கொடுக்க போறேன்னா காந்த புலம் மேல் நோக்கி கொடுக்குறேன். என்ன, ஒரு ஏற்றம் வந்து காந்த புலத்துக்கு எதிராக போய்க்குள்ள அதுல ஒரு விசதா இருக்கும். என்ன, மின்னோட்டம் இப்படி புலம் மேல இப்ப இங்கால வந்து முட்டும். நான் வந்து புலத்தை இங்கால் நோக்கி என்று காட்டுறேன்டா, உள் நோக்கி காட்டுறேன். ஏண்டா எனக்கு அப்பதான் இலத்திரன் நீங்க படிச்சா காட்டுறலாம் ஈஸி. இப்ப என்ன, உள்நோக்கி புலம்ண்டா பி உள்நோக்கி, இப்ப மேல் நோக்கி இலத்திரங்கள் போகுது. இப்ப இலத்திரன் இங்க மேல் நோக்கி மைனஸா படிக்கல என்ன நடக்க போகுதுண்டா, ஒரு புலம் வந்து உருவாக போகுது. என்ன, ஒரு மின்புலம் உருவாகும். ஒரு மின்புலம் இதை நோக்கி உருவாக போகுது. இப்படி ஒரு மின்புலம் பெறும். இப்படி ஒரு மின்புலம் பெற வந்து 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 ஒரு கட்டத்துல எல்லா இலத்திரனும் இங்க வந்து சேர்ந்து ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்டா, இந்த மின் விசையால இந்த காந்த விசையும் இந்த மின் விசையும் சமப்பட்டுரும். அந்த நேரத்துல நார்மல் போல திரும்ப அதே கரண்ட் ஓடும். அப்பேக்குள்ள இதுக்கு குறுக்க ஒரு அழுத்தம் உருவாக போகுது. அதான் ஹோலின் அழுத்தம். முதலாவது அந்த மின் விசையையும் காந்த விசையையும் நான் சமப்படுத்துறேன். என்ன, பி இ வி என்றது அந்த வேகம் என்று எடுக்கிறேன். எஃப் இன்டு கியூ, எஃப் இன்டு இ, சாரி இ கியூ என்றா அந்த மின்புலத்தால வார விசை, அடுத்த அதன் ஏற்றம். இப்ப மின்விசை மின்புலச்செறிவு இ என்றது. மின்புலச்செறிவு என்ன, டெல்டா அழுத்த வேறுபாட்டுக்கு அதன் தடிப்பு. என்ன, ஹோலின் அழுத்தம் வோல்ட் ஹோல். இதெல்லாம் இந்த மெட்டவியா எடுக்கிறேன். ஓகே, அடுத்த டி என்ன, இது வந்து இங்க படியுது. இத வந்து எல் என்று எடுக்கிறேன். இத வந்து டி என்று எடுக்கிறேன். விஹெச் பை எல். இந்த இமையும் பட்டுப்படும். இப்ப பி வி என்ன ஒரு சமன்பாடு நாங்க எலக்ட்ரிசிட்டியிலே பார்த்துருப்போம்டா, ஐ சமன் வாணி என்று. அப்ப என்ன, இந்த வேகத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். வி சமன் ஐ பை ஏஎன்இ. ஏஎன்இ என்றா பி சமன் ஐயுங்கள் ஏஎன்இ. என்ன,
பிஹெச் பை எல். இந்த எல் எங்கால கொண்டு போய் பிரிக்கணும்டா பிஐஎல் ஏஎன்இ சமன் பிஹெச். இப்ப என்னன்றா இது இந்த பரப்பு தானே இது எல் இது டி. அப்ப என்ன ஏ சமன் எல் இன்டு டி. இப்ப இதை நான் எல்டி என்று போடுறேன்டா எல்டி என்று போடுறேன்டா இது எல் மேலும் போட்டு போட பிஐ சமன் டிஇ டிஎன்இ என்று வரும். இது சிம்பிளா ஹோலின் அழுத்தம் சமன் பிஐ ஓவர் நெட் என்இடி என்று போடலாம். இப்ப கேட்டது என்ன அலகு கனவுகளுக்கு சுயாதீனத்துல எண்ணிக்கை என் தான் கேட்டிருக்கு. என் சமன் விஹெச் இன்டு இ இன்டு இ சமன் டிங்கள் பிஐ. விஹெச் என்ன தந்திருக்கு சைவரசம் மட்டும் தர 10/6. அடுத்த ஈ வந்து இலத்திரனோட ஏற்றம் வந்து 1/6 தர 10/19 நடந்திருக்கு. ஓகே 10/19. அதுக்கப்புறம் டி தடிப்பு என்ன தந்திருக்கு தடிப்பு இப்ப அகலம் தந்திருக்கு தடிப்பும் தந்திருக்குடா. நாங்க என்னத்தை பார்க்கணும் தடிப்பை தான் பார்க்கணும். அது 2 தர 10/3 கீழே. பி எவ்வளவு வந்திருக்கு காந்தப்புலம் 4 டெஸ்லா. ஐ வந்து 80 ஆம்பியர். இப்ப 4 டைம் பட்டின மாட்டா 2 இது 2 இது 20 இது 0.8 0.8 கலரன் இதை பற்றினா 10 போருங்களா. அடே இதுல சமன் பண்ண விட்டுட்டா. இப்ப என் சமன் பிஐ ஓவர் விஹெச் ஓவர் இடி என்று வரும். ஓகே ஓகே அது சரி. இது 0.8 ஐ வந்து 80 ஆம்பியர். விஹெச் வந்து என்ன விஹெச் சொல்லியிருக்கு 0.8 தர 6 டெஸ்டா 0.4. ஓகே. அடுத்த இ வந்து 1/6 தர 10/19. டி வந்து 2 தர 10/3. இதை சுருக்கினீங்களாண்டா 2 20 10/6 10 28 10 28 28 1/6 20 மேல் 1/6 வரும். 20 மேல் 1/6 200 16 50 12.5 தர 10 28 என்னன்னா 1.25 தர 10 29. முதலாவது விட 36வது ஒரு மெல்லிய தட்டு அதன் மையம் ஓவினோடாக அதன் தளத்துக்கு செங்குத்தாக செல்கின்ற ஒரு அச்சை பற்றி சுயாதீனமாக சுழலத்தக்கது. பெருமனின் சமனான 5 தள விசைகள் 1 தொடக்கம் 5 உருவில் காணப்படுகின்றவாறு தட்டு மீது தாக்குகின்றன. விசைகளினால் உண்டாக்கப்படும் முறுக்கங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. விசை 2னால் உயர்ந்தபட்ச முறுக்கம் உண்டாக்கப்படும். ஓகேடா. இப்போ ஒரு தட்டு இருக்கு. அந்த தட்டுல இது மையமோ இதுல ஒரு விசை எஃப் இருக்கு F1. பெருமன்ல எல்லாமே சமன். பெருமன்ல சமன். இதுவும் எஃப். இது மேல் நோக்கி இருக்கு. இது இங்கால இது இங்கால இது 1 இது 2 இது 3 இது 4 5
இப்ப என்னடானா முறுக்கம். முறுக்கம் வந்து என்ன, ஒரு அச்சு பெட்டி அந்த ஆரைக்கு செங்குத்தா, அந்த அச்சுக்கு செங்குத்தா அது தாக்குற விஷயத்தான் சொல்றது. இது வந்து என்ன, ரெண்டாவது விஷயம் அந்த மையத்துக்கு நேராவே இருக்கு பாருங்கடா. அப்போ அதனால முறுக்கமே வராது, முறுக்கம் ஜீரோவா இருக்கும். அப்படின்டா திசை ரெண்டினா உயர்ந்தபட்ச முறுக்கம் உண்டாக்கப்படுகின்றதுன்றது பிழை. அடுத்த பி கூற்று, விளைவுள் முறுக்கத்தின் விளைவாக தட்டின் சுழற்சி வளம் சுருக்கி இருக்கும். இந்த சுழியால இது இங்க போகுது, இதால மேல் நோக்கியும் கொண்டு வரும், இந்த சைடு கொண்டு வரும். பிறகு இந்த விசை வந்து மேல் நோக்கி தான் கொடுக்க போகுது. ஆனா இது வந்து இங்க அலையும் பெறும், கீழே நோக்கியும் பெறும். இந்த விசை வந்து முழுக்குது வென்றா. நார்மலா இந்த விசை பிரிப்புகளை நீங்க வச்சு பார்க்கலையே தெரியுதாடா, இங்கால் பக்கம் இந்த திசை நோக்கி அரைக்கு செங்குத்தா எப்படி இருக்கிறது தான் பெரிதாக இருக்குது. அதால வந்து அது இந்த கூற்று சரி. ஐந்தாவது வந்து திசைகளின் பெருமன்கள் இருமடங்காகும் போது முறுக்கத்தின் பெருமன்களும் இருமடங்காகும். முறுக்கம் வந்து என்றா டோசமன் எஃப் இன்டு ஆர். எஃப் 2 மடங்காகல 2 2 மடங்காகும். சரி. 37வது, ஏகம பி எனும் இரு திரவியங்களை நடத்தி ஒப்பிட பயன்படுத்தப்படும் கேஎன் ஆய்வு அருவி ஒரு ஏயில் காணப்படுகின்றது. 1 தொடக்கம் 5 வரை உள்ள உருக்களில் காணப்படுகின்றவாறு ஏரின் ஆயரின் சுயங்கள் தானங்களை மாற்றுவதன் மூலம் அதே பரிசோதனை செய்யப்படும் என் உருக்களில் சிறந்த உருக்களில் எது திரவ மட்டங்களை சரியாக காட்டுகின்றது. நார்மலா இப்ப என்ன புரிஞ்சுக்கோங்களா, இது இருக்குல்ல ஹே அண்ட் ஆய்கருவியில நார்மலா அப்படி நான் எடுக்கிறேன். இருக்கல வெளியில இருக்குல்ல வழிகட்டம், வெளியில இருக்க வளிமண்டல அமுக்கத்துக்கு இதுக்குள்ள இருக்க இது வந்து சமனா இருக்க போகுது. அப்ப என்ன, இது என்னதான் அசைச்சாலும் இந்த வளிமண்டல அமுக்கத்துக்கு சரியா இது வரணும். அப்படி பாத்தீங்கன்னா என்றார் இந்த ரெண்டு மட்டத்தையும் நாங்க ஒரே மட்டத்துக்கு கொண்டு வர மாட்டா. இப்ப இது நோமலா பாக்கல பி தான் ஹைட்டா இருக்குது, பி ஹைட்டா இருக்குது, ஏ குட்டியா இருக்குது. ஏ குட்டியா இருக்குதுண்டா பிஏ தான் நாங்க கீழே கொண்டு வரணும். இந்த எச் மாற போறது இல்ல, இந்த எச் வந்து வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்க போகுது. அப்ப என்ன, இந்த பி பிளஸ் இந்த எஸ்ட்ரோஜி வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா இருக்கும், பி மாறாது. அதனால இதை மாத்தேக்கல இந்த எச் வந்து மாறாத மாதிரி அதை பார்த்துக்கொள்ளும். அப்படி பார்த்தோம்டா பிஏ மேல ஒண்ணுந்தா அது இன்னும் மேல ஓடும், ஏ மேல கீழே கொண்டு போனா அது இன்னும் கீழே போகணும். அப்படின்னு ஏ மேல கொண்டு போகணும், இல்லாட்டி பிஏ கீழே கொண்டு போகணும். அப்படி பார்த்தோம்டா இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கும். 38வது, உருவில் காணப்படும் 3 சீரான பொருட்களும் சமதிணிவுகளை உடையன. பொருள் ஏ ஆனது ஆரை ஆரை உடைய ஒரு திண்ம உருளையாகும். பொருள் பி ஆனது ஆரை ஆரை உடைய ஒரு மெல்லிய பொருள் உருளையாகும். பொருள் சி ஆனது ஒரு பக்க நீளம் 2r ஆக உள்ள ஒரு திண்ம சதுரமொழி ஆகும். காட்டப்பட்டுள்ள அச்சுக்களை பற்றி பொருட்களின் சடத்துவ திருப்பங்கள் முறையே. சடத்துவ திருப்பம் என்ற ஐ சமன் ஏதோ ஒன்று இதோ எம் ரெண்டு பேரும் என்னண்டா திணிவு பெரம்பல் உயர்வா இருக்கணும். திணிவு உயர்வா இருந்துச்சுண்டா அது வந்து என்ன கூடுதலான கடத்துவ திருப்பம் உடையாது. இப்ப இதுல வந்து மூன்றுமே சமதனி உடையன. இப்ப திணிவுல தங்காது, திணிவு பெரம்பல் தான் தங்க போகுது. இருக்கிறதுல திணிவு பெரம்பல் கூடினதுண்டா பி தான். அதுதான் 2rல உயர்ந்தபட்சமா நிறைய விளிம்போட கணக்கு நிறைய வச்சுக்கொண்டே அந்த ஆர் ஸ்கொயர்ட் பெருமானம் ரொம்ப பெருசு. அதனால எதுக்கு கூடவே இருக்கும், பிக்கு தான். அதுக்கு அடுத்தது ஏயோ சியோண்டு ஆக்கணும். இப்ப சதுரமும் இப்படி இருக்கு, இது வட்ட உருளை இப்படி இருக்கு. இந்த வட்டத்தை நாங்க இந்த சதுரத்துக்குள்ள பிக்ஸ் பண்ணலாம். எப்படி, இதுவும் 2r இதுவும் 2r வழியா இதுக்குள்ள இது வேற, இதுக்குள்ள இது வார வழியா இங்கால சதுரத்தின் விளிம்புகள்ல எக்ஸ்ட்ரா திணிவல் இருக்கு பாருங்களா. திணிவு பெரும்பா பின்ன இந்த சதுரமுகில கூடவே இருக்குது. அப்ப என்ன, சிக்கு அடுத்தது கூடவே இருக்கும். கடைசியா தான் அப்ப என்ன, ஐபி ஐசி ஐஏ இரண்டாவது விடை. 39வது, நேர் எக்ஸ் திசை வழியே கதிவியுடன் செல்கின்ற M1 திணிவு M1 உடைய ஒரு துணிக்கை ஓய்வில் இருக்கும் திணிவு M2 உடைய வேறு துணிக்கையுடன் மீள்தன்மை முறையாக மோதுகின்றது. மோதியைக்கு பின்னர் துணிக்கையின் இயக்கம் பெற்றி செய்த பின்வரும் தவறுகளை இது பிழையானது.
ஓகே, முதலாவது என்ன, எம்1 தனியும் வந்து வி என்ற ஒரு வேகத்தோட வருது. இப்ப என்ன, பிறகு வந்து அந்த M2 என்ற ஒரு தனியோட மோதி மீளா மோதியிடம் மோதுது. அப்ப என்ன, உந்தம் ஃபுல்லா காக்கப்பட்டது. இப்ப M2 அப்ப விக்கும் ஒரு இது M2V1 பிளஸ் M1V1 இது V2 தொடரும். முதலாவது என்ன, இந்த M1ன்றது வந்து வியோட போய் M2 மோத போகுது. இதுதான் கருத்து. ஓகே, முதல்ல வந்து M1 பெரிது சிறிது M2 எனின் M1, M2 ஆகிய முறையே -x பிளஸ் திசையில் செல்லும். இப்ப M1 சின்ன M2 பெருசண்டா, இது ஒரு V வேகத்தோட போதண்டா, இதோட பட்டது பின்னுதைக்கிறால்தான் இந்த M1V1க்கு இது சமப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படின்னு என்ன, -x திசையிலையும் பிளஸ், இப்ப ரெண்டுமே ஒரே திசையில இப்ப இருந்துச்சுன்னா என்ன, ரெண்டுமே கூட்டுப்பட்டது. அப்ப என்ன, முதல் உந்தத்தோட பெருசா வந்துடும். இது பெரிய தனிமை M2 பெரிய தனிமா கேட்கலதான் எதிர் திசையில இது போறவன உந்தத்தை காக்க முடியும். அது சரி, M1 பெரிது M2 எனின் M1, M2 ஆகிய இரண்டும் x திசையா செல்லும். அது சரி, இப்ப இது வந்து பெருசா இருக்கு, இதுக்குறே பெரிய தனிமை. இப்ப M2ஓட போய் இடிபடுது. M2ஓட போய் இடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் வேகம் குறைஞ்சாலுமே அதே உந்தத்தை காக்கலாம். அப்ப சரி, மூன்றாவது M1, M2 ஆகிய இரண்டும் ஒரே தனித்த தனிவாயினும் V இலும் குறைந்த கதையில் பிளஸ் எக்ஸ் திசையில் செல்லும். அது விளையாடா. இப்ப வந்து M1 வந்து V கதியோட போய் மோதுண்டா ரெண்டும் சமதனிவு. அப்ப என்ன, மொத்த உந்தத்தையுமே இதுக்கு மாத்தி விட்டுரும். அப்ப இது வந்து 0 ஆயிடும், இது வந்து V என்ற வேகத்துல போகும். அப்படின்னா என்ன, அதான் பிழையான விடை, மூன்றாவது விடை. 40வது கேள்வி, நைலோன் துணியினால் ஆக்கப்பட்ட குடையின் நைலோன் நேர்களுக்கு இடையே இல்லா வெடிகளில் உருவில் காணப்படுகின்றவாறு அன்னளவாக விட்டம் வட்டமானவையாக காணப்படலாம். இவ்வெளிவிட்டம் எல்லாகவும் நீரின் அடர்த்தி D ஆகவும் இருப்பின் வெளிகளினூடாக நீர் கசிவதை தடுப்பதற்கு நீர் கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச பரப்புழு விசை நீருக்கு நைலோனுக்கு இடையே உள்ள உடைய கோணம் 0 என கொள்ள. இப்ப நைலோன் இப்படி இருக்குடா, இதுக்கு நடுவுல ஒரு நீர்த்துளி வந்து நிக்க போகுது. நீர்த்துளி என்ன, நைலோன் நிக்கல, கீழால ஒரு அரைவட்டத்தை தான் ஃபார்ம் பண்ண போகுது. நான் நார்மலா சைட் வியூல இதை இப்படி எடுக்கிறேன். இந்த அரைக்கோளத்துக்குள்ளதான் அந்த தண்ணி நிக்க போகுது. இதே அந்த பரப்புழு விசையால தாங்கி பிடிக்கணும். இப்ப என்ன, அரைதர பை அரைதர 4×3 பை ஆர்கணம் இன்டு என்ன என்ன சொல்லியிருக்கு, ரோ அடர்த்தி என்ன, நீரின் அடர்த்தி டி அடர்த்தியா இருக்குது. இந்த திணையும் வந்து பரப்புழுவையால தாங்கப்பட போகுது. என்ன, பரப்புழுவை வந்து 2πr அந்த வட்டம், இந்த 2πr இதுலதான் இந்த பரப்புழுவை தாங்க போகுது. அப்ப என்ன, 2πr × t. இப்ப இந்த ஆறும் இந்த ஆர்கணத்துல வெட்டுப்பட்டுச்சா இதை வந்து 6 வர்க்கம் எடுக்கலாம். 2π π 2π இது ஹாஃப் எல்லாம் வெட்டுப்படும். அப்படின்னா என்ன, 3 மேல் r வர்க்கம் dg சமன் t என்று வரும். r வர்க்கம் என்ன, L/2 தான் r என்று வரப்போகுது. ஏன்னா விட்டம் வந்து L என்று தந்திருக்காங்க. அப்ப என்ன, ஆர வந்து L/2 L/2 வர்க்கம் எல்லோ L வர்க்கம் பை 4 என்ன, L வர்க்கம் பை 12 dg 70. இது மினிமமா இருக்கணும். அப்படின்னு என்ன, 1×12 L வர்க்கம் dg 4வது விடை. அதுக்கடுத்து 41ஆம் கேள்வி, ஒரு உருளையில் இருக்கும் இலட்சிய வாயு முசலத்தை P இருந்து Qவிற்கு முதலாவது மெதுவாக, இப்ப இது P இது Q வேண்டா, மெதுவாக மாறி போறோம். இது Q இது P. ஓகே, மெதுவாக தள்ளி என்னடா, வெப்பம் உள்ளேயும் வெளியிலையும் பாயிரத நாங்க அனுமதிக்க போறோம். அப்ப என்ன, வெப்பநிலை மாறாது. அப்ப என்ன, சமவெப்ப செய்யா இருக்கும். அப்படின்னா என்ன, A வந்து சமவெப்ப செய்யல என்ன, அது வந்து ΔU வந்து 0, அதாவது வெப்பநிலை மாற்றமே இருக்காது. அதனால வந்து அந்த வெப்பநிலை மாற்றம் இல்லாத காரணத்தால அகச்சக்தி மாற்றம் இருக்காது. அப்படியே என்ன, ΔQ சமன் ΔU பிளஸ் ΔW வேண்டா, ΔU வந்து 0 இருக்க போகுது, ΔQ சமன் ΔW இருக்க போகுது. இப்ப ரெண்டுமே பாசிட்டிவ். அப்படி பாத்தீங்களாண்டா என்ன, முதலாவது வரலாம், 2வது வரலாம், 4வது வரலாம்.
மூன்றும் ஐந்தும் வராது. இரண்டாவதுல டெல்டா ஜூக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து போட்டிருக்காங்க. இந்த டெல்டா டிஏ அப்படித்தான் போட்டிருக்காங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதனால மூன்றாவது அஞ்சாம் பெறாது. அதுக்கு அடுத்தது என்ன, பியில மிக விரைவா, பியில மிக விரைவா முசலத்தை ஃபாஸ்டா தள்ளுறோம் வைங்க. இப்ப நார்மலா காத்து பக்கம் நாங்க ஃபாஸ்ட் அடிக்கல என்ன ஹீட் ஆறாது, அதை யோசிக்கக்கூடா. ஏன்னா ஃபாஸ்டா அடிக்கல வெளியிலேயும் உள்ளே நாங்க வெப்பம் பாயிறத அனுமதிக்கிறீல்ல. இப்ப இதை என்னன்னு சொல்றதாண்டா சேரல் இல்லா செய்கை. சேரல் இல்லா செய்கையில் என்ன நடக்கும், சேரல் இல்லா மாற்றத்துல வெப்பநிலை வெப்பம் மாற்றம் வந்து பூஜ்ஜியம். அதான் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூல இது வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அப்படின்னு டெல்டா யூ சமன் மைனஸ் டெல்டா டபிள்யூ இல்லாட்டி மைனஸ் ஜூ டெல்டா யூ சமன் பிளஸ் டெல்டா டபிள்யூ. இதுல என்னண்டா நாங்க வாயு அமுக்குறோம். வாயு அமுக்குறோம்டா வாயு மீது வேலை செய்யறோம். வாயு மீது வேலை செய்யறபடியா அது வந்து மைனஸா இருக்கும். என்ன டெல்டா டபிள்யூ வந்து மைனஸா இருக்கும், டெல்டா ஜூ வந்து பாசிட்டிவா இருக்கும். இப்போ வெப்பநிலை மாற்றம் பாசிட்டிவா இருக்கும், ஆனா டெல்டா கியூ வந்து பூஜ்ஜியமா இருக்கும்டா. முதலாவது விடை சரியா இருக்கும். 41ஆம் கேள்வி, 42ஆம் கேள்வி. மூக்கு கண்ணாடி அணிபவர் வளிச்சீராக்கம் உள்ள ஒரு வாகனத்திலிருந்து இறங்கும் போது நெடுநேரத்தில் வெளியில் விட்டப்பட்ட காரில் ஒரு மூடிய வாகனத்தில் ஏறும் போது சுற்றாடல் வெப்பநிலை ஏறத்தால் 5 இருக்கும் நுவரெலியாவில் ஒரு குளிரான இரவில் வெப்பமாக்கப்பட்டுள்ள கட்டணத்தில் செல்லும் போது அவர் தம்முடைய வில்லைகளில் இது சர்வீதியாக ஈரப்பதம் படிவதை அணுகப்பட்டுள்ளன கூறுகிறார். அவர் கூறிய விடயங்களில் இது உண்மை. இப்ப நோமலாட எப்படி இருக்குண்டா, ஒரு ரூம் இருக்கு, இங்கேயும் ஒரு ரூம் இருக்கு. இதுல வந்து 50 வாசின்னு வைக்கிறேன், இங்க வந்து 25 வாசின்னு வைக்கிறேன். இப்ப இதுக்குள்ள நிரம்பலாக தேவை ரெண்டுமே ஒரே கனவுல ரூம் மட்டும் வைக்கிறேன். இதுக்குள்ள நிரம்பலாக தேவையானது வந்து 100 கிராமா இருக்குண்டா, ஆனா இதுக்குள்ள 50 கிராம்லயே நிரம்பிடும். ஆனா இங்க வந்து இருக்கிற நீருண்ட அளவு வந்து 80 கிராமா இருக்கும். ஆனா இந்த நிரம்பலாவிய தாண்டாதபடியா இதை சுத்தி இருக்கல வந்து 80 கிராம்லயே அது மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கபடியா நீர துளிகள் படியாது. ஏன் சாரி 100 ரூபாய அடையல. இதுக்குள்ளே இருந்து இப்போ ஒரு பொருள் இருக்கு சரியா. சரி, இதுக்குள்ள 50 கிராம்லயே அது நிரம்பலாய் அடைஞ்சிடும் சரியோ. இப்ப 50 கிராம்லயே நிரம்பலாயக்கூடிய ஒரு பொருள் இருக்குண்டா அதே ஹீட்டோட இதுக்குள்ள வைங்க. இப்ப இதுக்குள்ள 25 வாசியில ஒரு பொருள் வந்துட்டு, இப்ப 25 வாசியில ஒரு பொருள் வருதுண்டா அந்த பொருளை சுத்தி ஒரு அதே வெப்பநிலை தான் கிட்டத்தட்ட மெயின்டைன் ஆகும். இப்ப என்ன 25 வாசியில ஒரு பொருள் இருக்கு, 25 வாசியில இருக்கு நிரம்பலாவியாவுக்கும் எத்தனை 50 கிராம். ஆனா இங்க 100 கிராம் இருக்குது. சாரி 100 கிராம்ல நிரம்பல 80 கிராம் இருக்கு. 50 கிராமோட 80 கிராம் பெருசு. அப்ப இதுல வந்து நீர் படியும். அப்ப என்ன ஒரு குளிரான இடத்துல இருந்து வெப்பமான இடத்துக்குள்ள நாங்க போய்க்கல என்ன நடக்குதுண்டா கண்ணாடியில அந்த நீர் படியாக்கான வாய்ப்புகள் கூட, படியாமலும் விடலாம். இதுல இப்ப 80 கிராம் இல்லாமல் இதுல ஒரு 15 கிராம் இருந்துச்சுண்டா படியாமலே விட்டுறலாம். ஆனா நடக்கிறதுக்கான சாத்தியம் இதுல 80 கிராம் இருக்கல அது நடக்கலாம். ஆனா இங்க இருந்து ஒரு பொருள் இங்க போய்க்கல நடக்க மாட்டா. இது வந்து 50 வாசியிலே இருக்கும், இது வந்து 25 வாசி, இதுக்குள்ள 50 கிராம் இருக்கும். ஆனா இது நிரம்ப தேவையானது வந்து 100 கிராமே இருக்கும். இப்ப இதுக்குள்ளே இருந்து இதுக்குள்ள போய்க்குள்ள படியாது நீர். ஆனா வெப்பமான இடத்துல இருந்து குளிரான இடத்துல இருந்து வெப்பமான இடத்துல வரைக்கும் படியும். அப்படி பார்த்தா எல்லாத்துலயுமே குளிரான இடத்துல இருந்து வெப்பமான இடத்துக்கு தடவார வளிச்சீராக்கம் உள்ள வளிச்சீரக்கம் உள்ள வாகனத்திலிருந்து அங்கேக்குள்ள வெளிமண்டல வழி வந்து ஹீட்டா இருக்கும், அதால வந்து படியும். அதுக்காக நீண்ட நேரம் வெயில்ல விடப்பட்ட ஒரு விடப்பட்ட வாகனத்துல ஏறக்குள்ள உள்ளுக்குள்ள ஹீட் கூட இருக்கும், அப்ப படியும். பிறகு என்ன சுற்றாடல் வெப்பநிலை ஏறத்தாழ 5 வாசியா இருக்கும் நுவரெலியால் இருந்து ஒரு குளிரான இரவில் வெப்பமாக்கப்பட்டுள்ள ஒரு கட்டடத்தில் செல்லும் போது அவர் வில்லை மீது சடுதியான ஈரழிப்பு படியும், அப்பவும் படியும். அப்ப இது மூன்றும் சரி. 5ஆவது ஒரு உலர்களத்தை தரத்தை மதிப்பிடுத்தலை நீண்ட காலத்திற்கு களத்திலிருந்து ஒரு மாறா மின்னோட்டத்தை பெறும்போது அதன் வோல்டளவு வீயம் அகத்தடை ஆறும் நேரம் டியுடன் மாறுதலை பரிசீலிப்பதற்கான மூலம் மேற்கொள்ளலாம். வீக்கும் டிக்கும் ஆறுக்கும் டிக்கும் இடையிலான விரைவுகள் பெறத்தக்க வலையிலும் பெற முடியாத வலையிலும் உள்ளன. பெறத்தக்க வலையிலுடைய உள்ள ஒவ்வொரு விரைவினதும் ஒவ்வொலையும் மிகச்சிறந்த கிளம்பாய் குறிக்கின்றது. முதலாம் என்னென்று வேறங்க கூட வீட்டில வந்து என்னண்டா இது வி டி
இது வந்து RQ. நார்மலா கரண்ட் போய்க்குள்ள எங்களுக்கு என்ன நடக்குற வோல்டேஜ் ஒரு பேட்டரியில இருந்து குறைஞ்சு கொண்டுதான் பெறும். கூடி கொண்டு வரண்டாலே அது போல இப்ப ஏயும் பியும் பெறாது. இது குறையிற சி அல்லது டின்னு தான் பெறும். சி அல்லது டி. பிறகு கிளத்துண்டா கத்தடை. நார்மலா எங்களுக்கு தெரியும் வெப்பநிலை ஆர் கூடைக்குள்ள R0 பிளஸ் 1 கேமா டீட்டா. சரியோ வெப்பநிலை கூடைக்குள்ள தடை கூடும். அப்ப தடை குறையுதுண்டா என்ன தடை குறையதான் குறைகடத்திகளுக்கு தான் தடை குறையுமே தவிர நார்மலா உலகத்துக்குள்ள இருக்க தடை வந்து கூடும் வெப்பநிலை கூட கூட. அப்ப பிக்யூ வந்து புல பிக்யூ கூடுற மாதிரி சி ஆர்எஸ் வந்து புல ஆர்எஸ் வந்து என்னடா குறையிற மாதிரி காட்டி இருக்கு. அப்ப பிக்யூ தான் சரி. இப்ப பிக்யூ சிடி அப்படி பார்த்தோம்டா சரியான காம்பினேஷன்ல இருக்கிறது ஏபி புல சிக்யூ இரண்டாவது விட 44வது ஒருவரில் காணப்படுகின்ற ஒரு ஏரியில் கரையில் நிற்கின்றார். அவர் நீரின் மேற்பரப்பிலிருந்து குறித்த தூரத்தில் மீன் இருப்பதை காண்கின்றார். அவர் மீன் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு லேசரை பயன்படுத்துகின்றார். அவர் லேசரை ஈய வேண்டியது. ஒரு மீன் மீன் எடுக்க ஒரு புள்ளி பொருள் எடுக்கிறேன். சரி நிக்கிற இதுல ஒரு புள்ளி இருந்துச்சுண்டா நோமலா என்ன தோற்றாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானேடா. தோற்றாளம் இங்க இருந்து இப்படி ஏண்டா முறிஞ்சு இங்க இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப அவருக்கு பாக்கல மீன் இங்க தான் தெரிய போகுது. இப்ப மீனுக்கு மேல லேஸ் அடிக்கணும் வேண்டாம். ஒளிக்கு என்ன இயல்பு இருக்கு ஒளிக்கு புறமாற்றும் இயல்பு இருக்கு. இப்ப இங்கேருந்து அந்த ரே இப்படி வருதுண்டா அதே ரே அந்த வர்ற பாதையிலே அவர் திரும்ப லேசர் அடிச்சாரண்டா அதே இடத்துக்கு தான் போகுது. ஏன் ஒளிக்கு புறமாற்றும் இயல்பு இருக்குது அதே பாதையில திரும்ப செல்லும். அப்படின்னா என்ன மீனின் தோற்றமைப்புக்கு நேரம் அடிச்சாலே சரி. மூன்றாவது ஆரையையும் அலகு நிலத்திற்கான தடை ஆரையும் உடைய உலோக கம்பியானது ஓகே ஆரை ஏஎம் அலகு நீளத்திற்கான தடை ஆரையும் உடைய ஒரு உலோக கம்பியானது தடிப்பு டிஏயும் வெப்ப கடத்தாறு கேஏயும் உடைய காவல் மூடியை உடையது. இது ஆரை ஏ. அடுத்தது அலகு நீளத்துக்கான தடை வந்து ஆர். இது வந்து தடிப்பு டி. இந்த தடிப்பு டிஏயும் வெப்ப கடத்தாறு கேஏயும் உடைய காவல் மூடியெல்லாம் உடையது. கம்பியினூடாக மின்னோட்டம் ஐ அனுப்பப்படும் போது கம்பி வெப்பமாகும் அதே வேளை மாறா வெப்பநிலை வைக்கப்பட்டுள்ள ஒரு திரவியத்தில் கம்பி அமுழ்த்துவதன் மூலம் குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. உறுதி நிலையில் காவல் மூடையின் குறுக்கே வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா டி தரவுகளை பின்பற்றி உண்மையானது. வென்றா கியூ/டி என்ற ஒரு வெப்பநிலை பாய்ச்சல் இருக்க போது அது வந்து என்ன கே ஓவர் டெல்டா டீட்டா ஓவர் எல். இப்ப நாங்க அலகு நீளத்தை தானே கதைக்க போறோம். இப்ப அலகு நீளம்டா 1 மீட்டர். அலகு நீளத்துக்கான தடை சொல்லியிருக்கு ஆர். இப்ப வழங்க போற வேல்யூ வந்து I²R. ஏனென்றாடா I²R தான் வெப்பம் வர்ற ஜூலின் வெப்பம். அது வந்து அலகு நீளத்துக்கான கேட்கல இது 1 மீட்டர். ஆர் வந்து 1 மீட்டருக்கான தடை தான் ஆர். என்ன I²R வந்து கே ஓவர் டெல்டா டீட்டா. இப்ப டெல்டா டீட்டா வந்து I²R ஏ. இதான் ஏ காணும். ஏ என்ன இது போற பரப்பு. பரப்புக்கு என்ன இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடையத்தான் நாங்க பரப்பா எடுக்க போறோம். இப்ப ஏக்கு பார்த்தோம்டா இது வந்து πr². இது இந்த வட்டம் வந்து 2πa plus 2πa+d. இப்ப இதுண்ட வந்து 2π இதே தடிப்பு டி a+d வந்து முழுவதுண்டா 2 ஏண்டா இடையத்தான் பார்க்க போறோம். இப்ப ரெண்டெல்லாம் பட்டுச்சுன்னா πa plus πd என்று வேற. இப்ப I²R சாரி சரியா தானே இருக்கு.
ஓகே ஓகே. 5a + 5a + 5ad வரும். ரெண்டெல்லாம் பட்டப்படம். ஓகே. இப்போ பைய வெளியில எடுத்தோம்னா 5 = 2a + d வரும். இப்போ என்ன, இது வந்து I² k pi 2a + d எடுக்கலாம். ஓகே, எடுத்தோம்டா ஓகே 2 வெளியில எடுக்கலாம். ஓகே, எல்லாத்துலயும் 2 வெளியில எடுத்துருக்காங்க. என்ன I² 2k pi a + d/2. என்ன d வந்து பெருசா இருந்துச்சுன்னா என்னண்டாடா, d பெருசாகுதுண்டா இப்படி நாங்க எடுக்கலாம். இடையன்னு சொல்லி நாங்க எடுக்கிறேன். d இப்படி பெருசாக அது வந்து கூடுதலா உள்ளால வர வழியா d நாங்கள் வந்து இந்த சின்னனா இருந்துச்சுண்டா, d வந்து பெருசா இருந்துச்சுன்னா இந்த ஏயோட நாங்க சம்பந்தப்படுத்தி எடுக்கலாது. எப்படி எடுக்கலாம், d ஆக பெருசுண்டா a இல்லாமல் d/2 எடுத்துக்கலாம். d ரொம்ப பெருசுண்டா, d ரொம்ப சின்னனா இருக்கிற வழியாத்தான், d சின்னனா இருக்கிற வழியாத்தான், ரொம்ப சின்னனா இருக்கிற வழியாத்தான் இந்த ரெண்டுக்கும் உடைப்பட்டதுல வாரமாய் நாங்க எடுத்து அந்த பெருமானத்தை காண்றோம். முதலாவது சரியா இருக்குண்டா. மிச்சம் என்ன, 5 நாளுக்கெல்லாம் ஸ்கொயர் வருது. பிறகு எல்லா டிக்கு மட்டும் சொல்லலாது. டி ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நாங்க இந்த ஏ வர்றதை நாங்க தேவையில்லை. டி சின்ன இருக்கபடியாதான் அந்த பெருமானம் சரியா இருக்கு. 46வது, ஆரையுடைய ஒரு கடத்தா குளத்தினுள்ளே ஒரு சீரான நேரற்ற அடர்த்தி பரம்பியுள்ளது. நேரேற்ற அடர்த்தி பரம்பியுள்ளது. ஆரை தூரம் ஆறுடன் மின்னழுத்தம் வீண் மாறலி மிகச்சிறந்த வகையில் குறைப்பது. இப்ப சொல்லியிருக்கலாம், கடத்தாததுண்டா நோமலா நாங்க ஒரு கடத்துற ஓட்டுல ஒரு மின்னேட்டத்தை வைக்கலன்னா அது வந்து எல்லாமே வெளியில போய் தான் நிற்கும். எல்லாம் தள்ளப்பட்டு வெளியில சமனா சீரா பரம்பி நிற்கும். ஒரு சீரான பொற்கோளத்துல உள்ளுக்குள்ளே இருக்காது. ஆனா இது ஒரு கடத்தாக கோலம். அப்ப என்ன, இதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளஸ் ஏற்றங்கள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும், ஒன்றுமே செய்யாது. அப்ப என்ன, உள்ளுக்குள்ள போக போக என்ன, நோமலா மின்புல செறிவு என்னண்டு இருக்கும், நோமலான கடத்துற ஓட்டத்துக்கு உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது, வெளியில குறைஞ்சு கொண்டு இருக்கும். ஆனா இதுகள்ல என்னண்டா, மின்புல செறிவு நடுவுல இருந்து, இப்ப சொல்றேன் நான் மின்புல செறிவைத்தான் சொல்றேன், மின்புல செறிவை சொல்றேன். மின்புல செறிவு இதுக்குள்ள இருந்து வேற கூட ஏற்றம் வெளியில போக போக கூடிக்கொண்டு போகுது. அப்போ ஒரு சீரா கூடும். என்ன ஆரையோட சீரா கூடுது. வேந்த அதுக்கு பிறகு இந்த கோலத்தை தாண்டின அப்புறம் நோமலா குறையும். இதான் மின்புல செறிவுக்கான விரைவு. அப்ப என்ன, வீக்கும் இதே மாதிரி பார்க்கலாம். டியோட வி என்றது என்ன, வெளியிலேருந்து ஒரு இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு புள்ளி ஏற்றத்தை அது கொண்டு வர தேவையான சக்தி. அப்ப நோமலா இது கொண்டதுக்கு சக்தி கூட, அதுக்கு பிறகு வெளியில போக 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 அழுத்தம் குறையும். அழுத்தம் குறைஞ்சு 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 இந்த நோமலா குறையும். என்ன 4வது விட சரியா இருக்கு. அப்படின்னாடா முடிவுலேருந்து ஒரு புள்ளி ஏற்றத்தை நடுவு கொண்டதுக்கான தேவையான சக்தி தான் வி. இங்க கொன்றைக்கெல்லாம் நோமலா எங்களுக்கு வீக்கமா இருக்கணும் தெரியும் தானே, வெளியில இருந்து இதுக்கு கொன்றைக்கெல்லாம் அந்த சக்தி வந்து லைட்டா அப்படி இப்படி கொண்டு போகும். இந்த உள்ளுக்குள்ள வேற 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 ஏற்றங்கள் அடர்த்தி வந்து ஏற்றங்கள் இருக்கிறது கூட போகுது. அப்ப என்ன, இதுக்குள்ள ரொம்ப வேலை செய்யணும். முதலை விட கணக்க வேலை செஞ்சு கொண்டு வரணும். அப்ப என்ன, செய்யற வேலை வந்து கூடிக்கொண்டே வரபடியா அந்த வீயும் கூடிக்கொண்டு வரும். 4வது விட 47ஆம் கேள்வி, 230 வோல்ட் ஏசி முதலுடன் கொடுக்கப்படத்தக்க PQR எனும் 3 இலட்சிய நிலைமாற்றிகள் பெய்ப்பு விபி விஎஸ் வோல்ட் சிறப்பியல்புகள் உருவில் காணப்படுகின்றன. விபிஏ கூற்று, விபியின் தரப்பட்டுள்ள ஒரு வருமானத்துக்கு நிலைமாற்றி பி ஆனது கியூலும் பார்க்க பெரிய மின்னோட்டத்தை வழங்கலாம். வென்றா நிலைமாற்றியில ஒன்று இருக்குடா, பவர் மாறாது, அதாவது கொடுக்குற சக்தியை அப்படியே பெறப்படும். அது என்ன, விஐயாவே வரும். விஐ வி கூட வேணுச்சுட்டா ஐ குறைவா இருக்கும். அப்ப என்ன, பில வந்து வோல்ட் கூட, அப்ப ஐ குறைவா இருக்கும். கூட்டு என்ன, பி ஆனது நிலைமாற்றி கியூலும் பார்க்க மின்னோட்டத்தை வழங்கலாம். பார்க்க பெரிய மின்னோட்டத்தை கியூ தான் கூட மின்னோட்டத்தை வழங்க போகுது. ஏன்னா அதுல வோல்ட் அளவு குறைவு, வோல்ட் அளவு அதுல வோல்ட் அளவு குறைவு, அப்ப ஐ கூடவே இருக்கும். 2வது, பி வகை நிலைமாற்றி குறைந்த வகை வோல்ட் அளவு டிசி வலுவுடன் வளங்களை உண்டாக்க உகந்தது.
பி வகை நிலைமாற்றி குறைந்த அளவு வோல்ட்டளவு டிசி வலுவலங்களுடன் உண்டாக்க வந்தது. பீண்ட வந்தடா ரொம்ப பெருசா இருக்குதா வோல்ட்டளவு, அதோட டிசி வலுவன்னு சொல்லி இருக்கு. டிசிக்கு வராதானே, ஏண்டா ஏசிக்கு தானே இது. அப்ப அது போல சி வந்து ஆறு வகை நிலைமாற்றிகள் ஐயிலும் குறைவான விகிதம் துணை முறுக்குகளின் எண்ணிக்கைகளும் முதன்மை சுருக்குகள் எண்ணிக்கையுடையன. வென்றா விபிங்கள், அதாவது விபிங்கள் என்பி விஎஸ்ங்கள் என்எஸ். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னண்டா, இது முதன்மை வோல்ட்டளவு, இது முதன்மை முதன்மை வோல்ட்டளவு கொடுக்கணும் சுற்றுகள் எண்ணிக்கை, இது துணை வோல்ட்டளவு துணை சுற்றுகள் எண்ணிக்கை. இப்ப ஆருக்கு வந்து விபி வந்து கூடவே இருக்கு, ஆனா விஎஸ் வந்து குறைவா இருக்கு. அப்ப என்ன, துணை முறுக்கள் எண்ணிக்கை வந்து அதுக்கு குறைவா இருக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்கு, குறைவான ஆறு வகை நிலைமாற்றிகளில் குறைவான விகிதம் துணை திருக்குள் எண்ணிக்கைகள் முதன்மை திருக்குள் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. துணை திருக்குள்கிட்ட குறைவான விகிதத்துல இருக்கு. சரி, ஏண்டா முதன்மை வோல்ட்டளவு விட அதுக்கு குறைவான வோல்ட்டளவு தான் அது இந்த துணையில வருதுன்றபடியா, அது சரி. அப்ப சி குற்று சரி, என்ன சி மாத்திரம் சரி. மூன்றாவது 48ஆம் கேள்வி, இரு நிலைத்த சமய மறையேற்ற புள்ளிகளுக்கு இடையில் உள்ள நேர்பாதை வழியை இயங்குகின்ற ஒரு புள்ளி நேரேற்றம் உருவில் காணப்படுகின்றது. இரு மறையேற்றங்களினதும் விளைவாக நேரேற்றத்தின் மீது உண்டாக்கும் தேறிய விசை எஃபின் பெருமனானது எக்ஸுடன் மாறலை காட்டுவது. விசை வந்து இப்ப எப்படி மாறப்போகுது, நார்மலா இதுல ஒரு ஏற்றம் இருக்குடா, மைனஸ், இதுலயும் மைனஸ். இது ஏ இது பி, ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. இதுல வந்து ஒரு பிளஸ் ஏற்றம் வந்து போகுது. பிளஸ் ஏற்றம் இதுல போகிறபடியா பிளஸ் கியூ ஏற்றம், பிளஸ் கியூ ஏற்றம் இதுல போகல எனக்கு போகுது. ஃபர்ஸ்டா இப்படி ஒரு ஈர்ப்பு விசை இருக்க போகுது. இந்த ஈர்ப்பு விசை என்ன, எஃப் சமன் q1 q2 over 4 pi epsilon naught r square. இந்த விசை வந்து என்ன, சைன் கூறு ரெண்டுமே ஒன்று ஒன்று கேன்சல் பண்ண போகுது, ரெண்டு சமயம் ஏற்றம். அப்ப சைன் கூறு இது டீட்டாண்டா கேன்சல் பண்ண போகுது. இதுமே கொஸ்கூறு தான், கொஸ்கூறு தான் இப்ப விசையை வழங்க போகுது. கிட்ட போக 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 கொஸ்கூறு கூடிக்கொண்டே வரபடியா நடுவுல வரைக்கல வேற கூட இந்த ரெண்டுக்கும் விடப்பட்ட விசை வந்து சமனா இருக்க போது, இந்த சைட்ல விசை இருக்காது, அப்ப ஜீரோ. ஆனா என்ன நடக்கும்டா, ஒரு மொமெண்டம் இருக்கு தானே, வந்த ஸ்பீடுக்கு இதுல விசை ஜீரோ ஆயிட்டு, ஆனா வந்த வேகம் ஒன்று இருக்கலோடா, அந்த வேகத்துக்கு திரும்ப இங்க இங்க போயிட்டு இது ஆறு தூரத்துல இருந்துச்சுடா, அதே அளவு ஆறு தூரத்துக்கு இங்க போயிட்டு திரும்ப இதுல வந்து ஒரு அளவு ஆட்டி கொண்டு இருக்கும். அப்படின்னா என்ன, அதுக்கு பிறகு விசை விசை வந்து என்ன, முதலா ஆக தூரத்திலேக்கெல்லாம் குறைவா இருக்கும். இந்த பக்கத்துல பக்கத்துல வேற 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 இந்த ஆறு இருக்கலோடா, இந்த ஆர் ஸ்கொயர் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். இந்த ஆர் ஸ்கொயர் குறைய 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 இந்த ஆர் ஸ்கொயர் குறையக்குள்ள விசை வந்து கூடிக்கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துல கொஸ்கூறு வந்து கூட வலிக்கிட்டு, கொஸ்கூடினா விசை குறையும். என்ன, முதலாவதா அது வந்து கூடி சடனா ஜீரோ ஆகி நடுவில் ஜீரோ ஆகி திரும்ப கூடி இப்படி வந்து நிற்கும். அப்படின்னா என்ன, இரண்டாவது விடை. 49வது, ஒரு சீரான காந்தப்புலம் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செவ்வக பிரதேசங்களின் எல்லா இடங்களிலும் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக அதனுள்ளே திசைப்படுத்தப்படுகின்றது. ஓகே, அரைவட்ட தடம் உள்ள ஒரு கம்பியின் மாறா கோண வேகத்துடன் தாளுக்கு செங்குத்தாக ஏயினூடாக செல்கின்ற ஒரு அச்சை பற்றி தாளின் தளத்துக்கு இடஞ்சுழியாக சுழல்கின்றது. நேரம் தீயுடன் தளத்தில் தூண்டப்படும் மின்னியக்க விசை ஈண்ட பெருமன். ஓகே, இப்ப இதுல இருக்குடா, இதுல வந்து அந்த வட்டம் இருக்குல்ல, அரைவட்டம், அரைவட்டம் வந்து சுத்த போகுது. இந்த அரைவட்டம் சுத்திக்கல என்னடா, காந்தப்பாய மாற்று விதம் தான், டி பை வை டி டி தானே தூண்டப்படுற மின்னியக்க விசை. இப்ப வந்து காந்தப்பாய மாற்றம் முதலாவது இப்படி சுத்தி 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 குறிப்பிட்ட மாறும். பிறகு வெளியில வரைக்குல அதே அளவு குறையும். இப்ப ஒரே கோணக்கதியில தான் சுத்த போகுது. அப்ப என்ன, ஒரே கோணக்கதியில சுத்துறபடியா காந்தப்பாய மாற்ற வீதம் வந்து மாறாம இருக்கு. என்ன, காந்தப்பாய மாற்ற வீதம் மாறாது,
மாறுற வீதம் மாறாது. அதாவது அந்த பாயம் மாறும், ஒரே அளவான மாறும். இப்ப என்ன, முதலாவது உள்ள வகைகள் எப்படி இருக்கும், பிறகு ஃபுல்லா வந்துடும். ஃபுல்லா ரேக்கில் 0 ஆகும் கேட்கல, அது வந்து வெளியில வர வலிக்கிட்டு. அப்ப என்ன, எதிர் திசையில நான் அந்த இது வரும், என்ன சமவரமானது வரும். ஒமேகா மாறையில, சுத்துற கதி மாறையில, காந்த பாயம் மாற்று வீதம் மாறையில. இப்போ இப்படியே வரும். பிறகு ஃபுல்லா வெளியில வந்தீங்களா வந்தா அப்புறம் திரும்ப உள்ள ஸ்டார்ட் பண்ணும். அப்ப திரும்ப இப்படி இப்படி வருதுண்டா என்ன. முதலாவது விட 50வது கேள்வி, ஒரு சமதள நிலத்தின் மீது ஒவ்வொன்றும் எம்தனிவாக உள்ள இரு சர்வசம ஆப்புக்கள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. உருவிலிருந்து காணப்படுகின்றவாறு திணிவு எம்மை உடைய ஒரு சதுரமுகி அந்த ஆப்புக்கள் மீது வைக்கப்பட்டுள்ளது. சதுரமுகிக்கும் ஆப்புக்கள் இடையே உள்ள உராய்வு விசை இல்லை என கொள்க. ஆப்புக்கள் நிலத்துக்கும் இடையே உள்ள நிலைகள் உராய் குணகம் மியூ ஆகும். ஆப்புக்கள் அசைக்காம சமன் செய்யப்படத்தக்க எம்மின் மிகப்பெரிய வருமானம். சரியோடா. இப்ப ஆப்பு இருக்குது, இந்த ஆப்பை நான் ஒரு ஆப்பை மட்டும் எடுக்கிறேன். இந்த ஒரு ஆப்பு இதுல வந்து அந்த பெட்டி இருக்க போகுது. இப்ப வந்து ஆப்புன்ற தனியும் நான் எம்மண்ட் எடுத்துனேன்டா, இதுல ஒரு ஆறு தாக்க போகுது, இதுலயும் வந்து ஆறு தாக்க போகுது. இந்த ரெண்டு ஆறும் வந்து நான் இங்க கொண்டு வந்து இணைக்கிறேன்டா, இப்படி இருக்க போகுதுண்டா. மூன்றும் சமநிலையில, மூன்றும் சமனா இருந்தா தான் சம விசையில, அதாவது மூன்றும் வந்து ஒரே பெருமா, மூன்றும் வந்து சமநிலையில இருந்தா தான் வளர்க்காம இருக்கும். இப்ப என்ன, இதை இங்கால ஒண்ணு நினைச்சு, இப்ப இந்த ஆறும் வந்து 45 வகையா அமைக்கும். இதுல இப்ப இதுல எழுதுறேன், 2r cos 45 வந்து என்ன எம்முக்கு சமனா இருக்கும். எம் என்ன 2r/√2 வந்து எம் இருக்கும். ஓகேயா, சரி. 2r 2r/√2 எம் இருக்கும். ஸோ ஆர் சமன் எம்ஜி. சரி, எம்ஜி. ஆர் வந்து சரியா, ஓகே ஓகே. எம்ஜி இப்போ ஆரை காணப்படும். ஆருக்கு வந்து இது √2 எடுக்கிறேன், இது 200 எடுத்தேன்டா, ரெண்டுமே √2 விரிக்கணும்டா, இது √2 இது √2. mg/√2 வந்து 6 இருக்கும். அதாவது இதுல தாக்குற ஆர் வந்து, சரி, இதுல தாக்குற ஆர் வந்து mg√2. 2r cos θ வந்து mgக்கு சமனா இருக்கும். இந்த ஆரும் இந்த ஆறுண்ட cos θ வந்து mgக்கு சமனா இருக்கும். ஸோ 2r cos θ வந்து mgக்கு சமனா இருக்கும். அப்ப ஆர் வந்து mg/√2 வந்துடும். அப்ப இதுக்கு பிறகு உராய்வு விசை. இப்ப உராய்வு விசை இதாலதான் பெற போகுது, இந்த ஆறுண்ட கொஸ்குரால. இப்ப ஆர் கொஸ் 45 தான் உராய்வு விசையா இருக்க போகுது. அதுக்கு பிறகு உராய்வு விசை ஆர் கொஸ் 45 இல்லோ. இப்ப இந்த உராய்வு விசைக்கு எதிராக இங்க ஒரு உராய்வு விசை இதண்டா, உராய்வுக்கு எதிராக விசை இதண்டா, உராய்வு விசை இங்க போகுது. உராய்வு விசைக்கு நாங்க என்னண்டா மியூ ஆர், மியூ சொல்லியிருக்கு. ஆர் வந்து எம்ஜி பிளஸ் இது இந்த ஆறு இருக்குல்லோடா, இந்த ஆறுண்டா இந்த கூறு வந்து கூறால ஒரு அழுத்தம் பெற போதில்லோ. அப்ப அதாலையும் ஒரு ஆறுன்ற ஒரு விசை வர போகுது, அதாவது ஆர் கொஸ் 45. அப்ப என்ன, ஆர் கொஸ் 45 ஒரு விசை வரப்போகுது. இங்க எதிராச்சியர் ஆர் தான் கண்டுட்டான், என்ன ஆர் கொஸ் 45. ஆர் தெரியும் எங்களுக்கு mg/√2. அப்ப என்ன mg/√2 கொஸ் 45 √2 √2 பேருக்கு படிச்சுன்னா 2. அடுத்த மியூ mg பிளஸ் கேபிட்டல் mg/√2 கொஸ் 45 2. இப்ப எல்லாத்தையும் ரெண்டாவது வரைக்கும் விட்ட மாட்டா, mg 2 மியூ mg பிளஸ் அதுக்கு அடுத்தது மியூ ஜி. இந்த ரெண்டாவது வரைக்கும் நான் இந்த ரெண்டு போடும். இப்போ மியூ mg ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஜியும் பட்டலாம் தானேடா, ஜி எல்லாத்தையும் நான் வட்டி விடணும்டா. ஓகே, இப்ப இந்த இதை கொண்டு போய் இங்க கழிச்ச மாட்டா, 2 மியூ எம் வந்து எம் மைனஸ் மியூ எம்மா வரும்.
அப்ப என்ன எம்ம பொது எடுத்தோம்டா 1 மைனஸ் மியூ 2 மியூ சிமோலை மட்டும் வரும். இப்ப எம் சமன் 2 மியூ எம் இன்கு 1 மைனஸ் மியூ கொண்டு வரும். அப்ப என்ன மூன்றாவது. இப்ப இதை நீங்க பார்க்க வேண்டியது என்னடா, நான் இடையில இருக்க தடுமாறினா என்னண்டா, இந்த ஆறு இருக்குல்லோ, இந்த ஆறு வந்து இந்த ரெண்டு ஆறு, இதைத்தான் ஆறு எடுக்கிறேன். இந்த ரெண்டு ஆறுனால வார சமநிலையாலதான் இந்த எம்ஜி சமநிலையில இருக்கு. அதாவது இதுல இந்த ஆறு வந்து இப்படி ஒரு விஷயத்தா இருக்கும், இதுவும் சமனா இருக்கிறபடியாத்தான் இது வந்து சமனா இருக்கு. என்ன இந்த ரெண்டு ஆறு சமநிலைக்கு இது காரணமா இருக்குமாய் பார்த்தா எடுத்திருக்கேன். இப்போ 2011 முடிஞ்சு 2012